மரண நிழல். இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ராஜேஷ்குமார். பகுதி 1. இரவில் தொடங்கிய 2 நிழல்கள். சென்னையின் வானம் இருளை பூமிக்கு இறக்க தயாராக இருந்தது. லேசாக மழை தூறிக் கொண்டிருந்த அந்த இரவில் தனிமையான ஒரு தெருவின் சூழல் இயல்புக்கு மாறாக காணப்பட்டது. ஒரு கார் மெதுவாக அங்கே வந்து பாறையின் அருகே நின்றது. அதன் முன்பக்க கண்ணாடி சமீபத்திய பயணத்தின் வெப்பத்தை இன்னும் சுமந்து நின்றது. காரிலிருந்து இறங்கிய ஒரு நபர் ஒரு பெரிய பிளாஸ்டிக் பையை எடுத்துக்கொண்டு பாறையின் மறைவான பகுதிக்கு சென்றான். அந்த இடம் பார்வையிலிருந்து மறைந்த ஒரு மூலையில் அமைந்திருந்தது. சில வினாடிகள் கழித்து ஒரு தீப்பொறி கிளம்பியது. பையின் உள்ளே இருந்தவை எரியத் தொடங்கின. சில நொடிகளிலேயே அது ஒரு பெண்ணின் சடலம் என்பது தெரியவந்தது. சம்பவ இடத்திற்கு காவலர்கள் குழு விரைந்து வந்தது. இன்ஸ்பெக்டர் சரவணன் அந்த குழுவிற்கு தலைமை தாங்கினார். எரிந்த நிலையில் கிடந்த அந்த சடலத்தை பார்த்த அவரது கண்களில் பரிதாபமும் கோபமும் ஒருங்கே கலந்திருந்தன. கடந்த 15 ஆண்டுகளாக காவல்துறையில் பணியாற்றும் அவருக்கு இது ஒரு சாதாரண கொலையாக தோன்றவில்லை. சடலம் எரிக்கப்பட்ட இடம், அங்கு காணப்பட்ட தடயப் பொருட்கள் யாவும் மிக நுட்பமாக திட்டமிடப்பட்ட ஒரு கொலையை சுட்டிக்காட்டின. சடலத்தின் அருகே கிடந்த ஒரு பென்டிரைவ் அந்த கொலை வழக்கின் முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. தடயவியல் ஃபொரன்சிக் நிபுணர்கள் அந்த பென்டிரைவை ஆய்வு செய்தபோது அதில் ஒரு வீடியோ காணப்பட்டது. அந்த வீடியோவில் ஒரு பெண் தன் முகத்தை மூடிக்கொண்டு குரலை மாற்றியபடி பேசும் காட்சி பதிவாகியிருந்தது. அவள் சொன்னவை கேட்போரை திகிலூட்டுவதாக இருந்தன. இது விபத்து அல்ல, இது திட்டமிடப்பட்ட ஒரு படுகொலை. நான் நம்பிக்கையின் பேரில் வாழ்ந்தேன். அதை செய்ததற்காகவே என் உயிரை இழக்க நேரிட்டது. யாரையும் முழுமையாக நம்பாதீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் சரவணனுக்கு சில வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு வழக்கு நினைவுக்கு வந்தது. அது பத்திரிகையாளர் அமுதா சம்பந்தப்பட்ட வழக்கு. 7 வருடங்களுக்கு முன் காணாமல் போன அவர் அரசியலமைப்பு சீர்கேடுகள் மற்றும் மருத்துவத்துறை மோசடிகளை தொடர்ந்து அம்பலப்படுத்த முயன்ற ஒரு முக்கிய பத்திரிகையாளர். அவருக்கு சக்தி வாய்ந்த எதிரிகள் பலர் இருந்தனர். சடலத்தின் கைரேகை, ஃபிங்கர் பிரிண்ட் மற்றும் பல் பதிவுகளை டென்டல் டேட்டா வைத்து நடத்தப்பட்ட தடயவியல் சோதனையில் இறந்தது அமுதாதான் என உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அதைவிட அதிர்ச்சியளித்த செய்தி என்னவென்றால், அமுதாவின் மரணச் சான்றிதழ் சடலம் கண்டெடுக்கப்படுவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பே பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது யாரோ ஒருவரின் தனிப்பட்ட பகையால் செய்யப்பட்ட கொலை அல்ல என்பது தெளிவாகியது. இதன் பின்னணியில் ஒரு பெரிய அமைப்பு இயங்குகிறது. அந்த அமைப்பு சட்டம், அரசியல், ஊடகம் என அனைத்தையும் கட்டுப்படுத்தும் அளவுக்கு ஆழமாக வேரூன்றியுள்ளது. இந்த மரணம் ஒரு பெரிய சதித்திட்டத்தின் ஆரம்பகட்ட அறிகுறியாக தோன்றியது. இந்நிலையில் சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகே இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தபோது 3 வாகனங்கள் ஒரே நேரத்தில் அங்கு வந்து சென்றது தெரியவந்தது. சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ லோகநாதனின் கார், பத்திரிகையாளர் மீராவின் வாகனம் மற்றும் ஒரு தனியார் மருத்துவமனையின் ஆம்புலன்ஸ். சரவணன் இந்த தகவல்களை வைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினார். எம்எல்ஏ லோகநாதன் தனக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மறுத்தார். பத்திரிகையாளர் மீரா தகவல் சேகரிப்பதற்காக அங்கு வந்ததாக கூறினார். ஆனால் ஆம்புலன்ஸ் அந்த இடத்திற்கு வந்ததற்கான எந்த பதிவும் சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையில் இல்லை. இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கிளீனப் ஆபரேஷன், தடயங்களை அழிக்கும் செயல் என்ற சரவணனின் சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியது. அந்த ஒரே இரவு ஒரு பென்டிரைவ், எரிந்த நிலையில் ஒரு சடலம், சந்தேகத்திற்குரிய 3 வாகனங்கள் மற்றும் 7 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன ஒரு பெண் இவை அனைத்தும் ஒன்றோடொன்று இணைவதைக் கண்ட இன்ஸ்பெக்டர் சரவணனுக்கு நிலைமை தெளிவாக புரிந்தது. இது ஒரு தனிப்பட்ட கொலை சம்பவம் அல்ல, இது ஒரு எச்சரிக்கை சிக்னல். யாரோ வருகிறார்கள். இருளின் ஆழத்திலிருந்து. பகுதி 2. முடிச்சுகளின் ஊடுருவல். அமுதாவின் மரணம் இன்ஸ்பெக்டர் சரவணனை ஒரு சிக்கலான விசாரணை வலைக்குள் இழுத்தது. கிடைக்கும் ஒவ்வொரு துப்பும் புதிய கேள்விகளையும் ஆழமான சந்தேகங்களையும் எழுப்பியது. எம்எல்ஏ லோகநாதன் ஒரு செல்வாக்குமிக்க அரசியல்வாதியான அவரை நேரடியாக குற்றம் சாட்டுவது எளிதல்ல. விசாரணையின் போது அவர் மிகவும் பதற்றமாக காணப்பட்டது உண்மைதான். ஆனால் ஒரு பெரிய அரசியல் தலைவர் ஒரு சாதாரண கொலை வழக்கில் ஏன் சம்பந்தப்பட வேண்டும்? ஒருவேளை அவருக்கு ஏதேனும் தெரிந்திருக்கலாம். அதை மறைக்க முயற்சிக்கிறாரா? பத்திரிகையாளர் மீரா. இவர் ஒரு புதிராகவே இருந்தார். அமுதாவுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு? அந்த இரவில் அவர் ஏன் சம்பவ இடத்திற்கு வந்தார்? அவர் சொன்ன தகவல்கள் உண்மையா அல்லது பொய்யா? ஒரு பத்திரிகையாளராக உண்மையை வெளிக்கொணர வேண்டியவர் எதையோ கண்டு பயப்படுவது ஏன்? யாரிடம் அல்லது எதனிடம்? மர்மமான ஆம்புலன்ஸ். சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நிர்வாகம் அந்த இரவில் தங்கள் ஆம்புலன்ஸ் எதுவும் அப்பகுதிக்கு செல்லவில்லை என உறுதியாக மறுத்தது.
அப்படியானால் சிசிடிவி காட்சியில் பதிவான அந்த ஆம்புலன்ஸ் யாருடையது? அது எப்படி அங்கு வந்தது? அதில் யார் இருந்தார்கள்? தடயங்களை அழிப்பதற்காக வந்திருக்கலாமா? யாருக்காக? விசாரணையை அமுதாவின் கடந்த காலத்தை நோக்கி திருப்பினார் சரவணன். அமுதா பல ஆண்டுகளாக அரசியலிலும் மருத்துவத்துறையிலும் நடந்த ஊழல்களை துணிச்சலுடன் வெளிக்கொண்டு வந்தவர். அதனால் அவருக்கு பல சக்தி வாய்ந்த எதிரிகள் இருந்தனர். அவர்கள் யார்? அமுதாவை அவர்கள் ஏன் கொல்ல வேண்டும்? கொலைக்கான உண்மையான காரணம் என்ன? அந்த பென் டிரைவில் இருந்த மர்ம பெண் சொன்ன யாரையும் முழுமையாக நம்பாதீர்கள் என்ற வார்த்தைகள் சரவணனின் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தன. தனக்கு நெருக்கமானவர்கள், ஏன் தன் குழுவில் உள்ளவர்கள் கூட இந்த சதித்திட்டத்தில் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்புண்டா என்ற எண்ணம் அவரை பயமுறுத்தியது. 7 வருடங்களுக்கு முன் அமுதா காணாமல் போன வழக்கை மீண்டும் தூசி தட்ட முடிவு செய்தார் சரவணன். பழைய கோப்புகளை ஆராய்ந்தபோது சில அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கிடைத்தன. அமுதா காணாமல் போவதற்கு முன் ஒரு முக்கிய அரசியல்வாதியின் ஊழல் பற்றிய ஆதாரங்களை திரட்டி வந்துள்ளார். அந்த அரசியல்வாதி யார்? இப்போது என்ன செய்கிறார்? அமுதாவின் காணாமல் போனதற்கும் தற்போதைய கொலைக்கும் தொடர்பு உள்ளதா? அந்த பழைய வழக்கில் அந்த அரசியல்வாதியின் ஊழல் தொடர்பான மிக முக்கியமான சில ஆவணங்கள் மாயமாகியிருந்தன. அவற்றை யார் திருடியது? ஏன்? அந்த ஆவணங்கள்தான் அமுதாவின் கொலைக்கு காரணமா? சம்பவ இடத்தின் சிசிடிவி காட்சிகளை மீண்டும் மீண்டும் பார்த்தபோது சரவணன் ஒரு முக்கிய விஷயத்தை கவனித்தார். அந்த 3 வாகனங்களும் வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் ஒரு மோட்டார் சைக்கிள் அந்த பகுதியை கடந்து சென்றது. அதன் நம்பர் பிளேட் தெளிவாக இல்லை, ஆனால் ஓட்டியவரின் ஹெல்மெட்டில் ஒரு குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனையின் லோகோ ஸ்டிக்கர் இருந்தது. அதே மருத்துவமனைதான் ஆம்புலன்ஸ் தங்களுடையது இல்லை என்று மறுத்தது. இந்த துப்பு புதிய திசையை காட்டியது. சரவணன் உடனடியாக அந்த மருத்துவமனைக்கு சென்று விசாரித்தார். ஆனால் அவர்கள் அந்த ஸ்டிக்கர் தங்களுடையது இல்லை என மறுத்தனர். அந்த மருத்துவமனை எதையோ மறைக்கிறது என்ற சரவணனின் சந்தேகம் வலுத்தது. இந்த வழக்கில் உதவிக்கு தனது பழைய நண்பரும் சிறந்த கணினி நிபுணருமான ரமேஷை நாடினார் சரவணன். பென் டிரைவ் வீடியோவை மேலும் ஆராயும்படி கேட்டுக்கொண்டார். ரமேஷ் வீடியோவை ஆய்வு செய்த போது அந்த பெண் பேசும் பின்னணியில் ஒரு பழைய டைப்ரைட்டரின் டைப்ரைட்டர் சத்தம் கேட்பதை கண்டுபிடித்தார். அமுதா ஒருபோதும் கணினியை பயன்படுத்தியதில்லை, எப்போதுமே டைப்ரைட்டரில்தான் எழுதுவார் என்பது சரவணனுக்கு நினைவுக்கு வந்தது. அப்படியானால் அந்த வீடியோவை எடுத்தது யார்? அந்த பெண் ஏன் முகத்தை மூடி குரலை மாற்ற வேண்டும்? சரவணன் முன் பல கேள்விகளும் விசாரணைக்கான பல திசைகளும் விரிந்தன. எம்எல்ஏ லோகநாதன், பத்திரிகையாளர் மீரா, மர்மமான ஆம்புலன்ஸ், காணாமல் போன ஆவணங்கள், அந்த மோட்டார் சைக்கிள் வீடியோவில் உள்ள மர்ம பெண் என ஒவ்வொன்றும் புதிய புதிர்களை அவிழ்த்தன. அப்போதுதான் சரவணனுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. 7 வருடங்களுக்கு முன் அமுதா காணாமல் போன வழக்கை விசாரித்த போலீஸ் அதிகாரியும் சமீபத்தில் மர்மமான முறையில் இறந்துவிட்டார். அவரது மரணத்திற்கான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இது தற்செயலானதா அல்லது திட்டமிட்ட கொலையா? இந்த வழக்கு நினைத்ததை விட மிகவும் ஆபத்தானது என சரவணன் உணர்ந்தார். இந்த சூழலில் சரவணனுக்கு ஒரு அனாமதேய அனனிமஸ் தொலைபேசி அழைப்பு வந்தது. பேசிய நபர் அமுதா கொலை குறித்த முக்கிய தகவல்களை தருவதாகவும், ஆனால் அதற்கு சரவணன் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு தனியாக வரவேண்டும் என்றும் நிபந்தனை விதித்தார். இது ஒரு பொறியாக இருக்கலாம் என தெரிந்தும் உண்மையை அறிய எந்த ஆபத்தையும் சந்திக்க தயாரான சரவணன் அந்த இடத்திற்கு செல்ல முடிவு செய்தார். அவர் குறிப்பிட்ட இடத்தை அடைந்தபோது அங்கு யாருமில்லை. ஆனால் தரையில் ஒரு சிறிய காகித துண்டு கிடந்தது. அதில் ஒரு முகவரி ஒரு பழைய கைவிடப்பட்ட தொழிற்சாலையின் முகவரி எழுதப்பட்டிருந்தது. சரவணன் அந்த இடத்திற்கு சென்றார். இருள் சூழ்ந்த தூசி படிந்த அந்த தொழிற்சாலைக்குள் சரவணன் மெதுவாக நுழைந்தபோது திடீரென ஒரு உருவம் அவர் முன் தோன்றி தாக்கியது. முகமூடி அணிந்திருந்த அந்த நபருக்கும் சரவணனுக்கும் இடையே சண்டை மூண்டது. சரவணன் தன்னை தற்காத்துக் கொண்டு அந்த நபரை மடக்கி பிடித்தார். சரவணன் அந்த முகமூடியை அகற்ற முயன்றபோது அவர் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. அந்த முகமூடிக்கு பின்னால் இருந்தது வேறு யாருமல்ல, பத்திரிகையாளர் மீரா. மீரா ஏன் முகமூடி அணிந்திருந்தார்? அவருக்கும் அமுதாவின் கொலைக்கும் என்ன தொடர்பு? அந்த அனாமதேய அழைப்பை விடுத்தது மீராவா? சரவணனின் மனதில் 1000 கேள்விகள் எழுந்தன. நீங்களா மீரா, ஏன் இதெல்லாம் என்று சரவணன் அதிர்ச்சியுடன் கேட்டார். மீரா பதிலளிக்காமல் பயமும் குழப்பமும் நிறைந்த கண்களுடன் சரவணனை வெறித்து பார்த்தாள். இந்த எதிர்பாராத திருப்பம் சரவணனை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. இந்த வழக்கின் முடிச்சுக்கள் இன்னும் அவிழ்க்கப்பட வேண்டியிருந்தது.
இருளின் நடுவிலிருந்து வந்த அந்த நிழல்கள் யார்? அவர்களின் நோக்கம் என்ன? சரவணன் உண்மையை கண்டுபிடிப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். பகுதி 3. இருளின் ஆழத்தில் ஒரு சுழல். மீராவை பார்த்ததும் இன்ஸ்பெக்டர் சரவணனின் மனதில் 1000 கேள்விகள் எழுந்தன. நம்பிக்கை துரோகமும் புரியாத புதிரும் அவரை ஒரு கணம் செயலிழக்கச் செய்தன. ஒரு பத்திரிகையாளரான மீரா ஏன் முகமூடி அணிந்து சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபட வேண்டும்? அவளுக்கும் அமுதாவின் கொடூரமான முடிவுக்கும் இடையே உள்ள கண்ணுக்கு புலப்படாத தொடர்பு என்ன? அவள் கையில் இருந்த அந்த பழைய தட்டச்சு பொறிதான் டைப்ரைட்டர் பென் டிரைவில் பதிவாகியிருந்த திகிலூட்டும் குரலுக்கு ஆதாரம் என்பதை உறுதி செய்தது. சரவணன் மௌனமாக மீராவை பார்க்க அவள் மெதுவாக தலையசைத்தாள். ஆம், அந்த இருண்ட காணொளியில் பேசியது அவள்தான். ஆனால் அவளின் இந்த இரட்டை வேடத்திற்கு பின்னணியில் இருந்த காரணம் என்ன? திடீரென மீரா கதறி அழுதாள். அவளது வார்த்தைகள் சரவணனின் மனதில் ஏற்கனவே இருந்த சிக்கலான முடிச்சுகளை மேலும் இறுக்கின. தானும் அமுதாவும் சிறுவயது நண்பர்கள் என்றும் 7 ஆண்டுகளுக்கு முன் அமுதா திடீரென காணாமல் போனபோது தான் அடைந்த வேதனையை விவரிக்க வார்த்தைகள் இல்லை என்றும் கண்ணீருடன் கூறினாள். அமுதாவின் மரணத்திற்கு காரணமான அந்த நிழல் சக்திகளை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவளது ஒவ்வொரு அணுவிலும் ஊடுருவியிருந்தது. ஆனால் பழிவாங்கும் வெறியிலிருந்தவள் ஏன் சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய சரவணனை தாக்க முயன்றாள்? அவளது குழப்பமான பதில்களும் தடுமாறிய பேச்சும் அவள் ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்க முயல்வதை சரவணனுக்கு உணர்த்தின. அவள் சரவணனை பெரிய குற்றவாளிகளை விட்டுவிட்டு சிறியவர்களை பிடிப்பதாக குற்றம் சாட்டினாள். ஆனால் அந்த பெரிய தலைகள் யார் என்பதைச் சொல்லத் தயங்கினாள். அவளது கண்களில் ஒருவித அச்சம் தெரிந்தது. மெதுவாக நடுங்கும் கைகளால் மீரா தனது தோள்பையிலிருந்து சில மஞ்சள் நிற காகிதங்களை எடுத்து சரவணனிடம் நீட்டினாள். பல வருட பழமையை காட்டும் தூசியும் அழுக்கும் படிந்த அந்த ஆவணங்களை பார்த்த சரவணன் திகைத்தார். இவை அமுதா காணாமல் போவதற்கு முன்பு சேகரித்த கொலைகார உண்மைகள் என்று மீரா மெல்லிய குரலில் கூறினாள். அந்த பக்கங்களில் அரசியல் அரங்கின் கருப்பு பக்கங்களும் மருத்துவத்துறையைச் சேர்ந்த சிலரின் இரத்தக்கரை படிந்த கைகளும் அப்பட்டமாக தெரிந்தன. ஒவ்வொரு வரியும் அதிகாரத்தின் கோர முகத்தையும் பணத்திற்காக எந்த எல்லைக்கும் செல்லும் மனிதர்களின் வஞ்சகத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டியது. இவ்வளவு முக்கியமான ஆதாரங்களை ஏன் மீரா இத்தனை நாட்களாக மறைத்து வைத்திருந்தாள் என்ற கேள்வி சரவணனின் மனதை அரித்தது. மீராவின் பதில் அவளது அச்சத்தை வெளிப்படுத்தியது. அந்த பெரிய மனிதர்களின் நிழல் மிகவும் நீளமானது என்றும் அவர்கள் தன்னை கூட விட்டு வைக்க மாட்டார்கள் என்றும் அவள் நடுங்கிய குரலில் கூறினாள். அதனால்தான் நேரடியாக உதவ துணியாமல் அந்த மர்மமான காணொளி மூலம் சரவணனுக்கு ஒரு சூசகமான எச்சரிக்கை விடுக்க முயன்றதாக விளக்கினாள். திடீரென அந்த பாழடைந்த தொழிற்சாலையின் துருப்பிடித்த இரும்பு கதவுகள் பெரும் சத்தத்துடன் திறந்தன. உள்ளே கைகளில் மின்னும் கத்திகளுடன் பயமுறுத்தும் உருவங்கள் நிழல்களாய் நுழைந்தன. மீராவின் முகம் மரணபயத்தில் வெளிரியது. அவர்களில் ஒருவன் கரடுமுரடான குரலில் மீராவை அதட்டி அந்த ஆபத்தான ஆவணங்களை ஒப்படைத்துவிட்டு அமைதியாக தங்களுடன் வரும்படி கட்டளையிட்டான். இன்ஸ்பெக்டர் சரவணன் தனது போலீஸ் அடையாள அட்டையை காட்டி அனைவரையும் கைகளை உயர்த்தும்படி அதிகாரத்துடன் உத்தரவிட்டார். ஆனால் அந்த அடியாட்கள் சரவணனின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் கொலைவெறியுடன் மீராவை நோக்கி முன்னேறினார்கள். நொடிகளில் அங்கே ஒரு பயங்கர சண்டை மூண்டது. சரவணனும் மீராவும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒவ்வொரு அடியையும் தைரியத்துடன் எதிர்கொண்டனர். ஆனால் எதிரிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. சண்டையின் உச்சக்கட்டத்தில் ஒருவன் மிருகத்தனமாக மீராவின் கையிலிருந்த அந்த விலைமதிப்பற்ற ஆவணங்களை பறிக்க பாய்ந்தான். அந்த தருணத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு காகிதம் அவள் பிடியிலிருந்து நழுவி கீழே விழுந்தது. சரவணன் தன் கவனத்தை அந்த காகிதத்தின் மீது திருப்பியபோது அவனது இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. அது அமுதாவின் இறப்புச் சான்றிதழ். ஆனால் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த மரண தேதி அமுதாவின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட தேதிக்கு சரியாக ஒரு வாரம் கழித்து இருந்தது. அப்படியானால் முதலில் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த மரணச் சான்றிதழ் ஒரு திட்டமிட்ட பொய்யா? யாரோ ஒரு சக்தி வாய்ந்த நபர் வேண்டுமென்றே ஒரு தவறான ஆவணத்தை உருவாக்கியிருக்கிறாரா? இந்த மோசடியின் பின்னணியில் இருந்த சூத்திரதாரி யார்? சண்டை மேலும் உக்கிரமடைந்தது. சரவணனும் மீராவும் அந்த கொலைகார கும்பலுடன் ஒவ்வொரு அங்குல நிலத்திற்காகவும் போராடிக் கொண்டிருந்தனர். அப்போது பேரிரைச்சலுடன் ஒரு சொகுசு கார் அந்த பழைய தொழிற்சாலையின் துருப்பிடித்த இரும்பு கேட்டினை உடைத்துக்கொண்டு உள்ளே மின்னல் வேகத்தில் வந்து நின்றது. காரின் கதவு திறக்க அதிலிருந்து இறங்கியது சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ லோகநாதன். அவரது முகத்தில் சாந்தமோ சமாதானமோ இல்லை. மாறாக கடுகடுப்பான கோபமும் ஆணவத்தின் நிழலும் படர்ந்திருந்தது.
அவரைக் கண்டதும் அந்த அடியாட்கள் பயந்து நடுங்கி மரியாதை நிமித்தமாக தலைகுனிந்தனர். சரவணன் குழப்பத்துடன் அந்த அரசியல்வாதியை நோக்கினார். லோகநாதன் ஏன் இந்த கொலைக்களத்திற்கு வந்தார்? என்ன கூத்து இங்கே நடக்குது? லோகநாதன் தனது அதிகாரமிக்க குரலில் கர்ஜித்தார். அவரது வார்த்தைகளில் இருந்த கட்டளை துணி அந்த பாழடைந்த இடத்தையே அதிர வைத்தது. அவர் தனது கூர்மையான பார்வையை மீராவின் மீது செலுத்தினார். ஏதோ கடிந்து கொள்ள வருவது போல் இருந்தார். ஆனால் சரவணனின் உறுதியான பார்வையை பார்த்து தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். லோகநாதன் கூறிய காரணம் நம்பும்படியாக இல்லை. மீரா தன்னிடம் பெரும் தொகை கேட்டு மிரட்டியதாகவும் அதனால் என்னவென்று விசாரிக்க வந்ததாகவும் சாதாரணமாக கூறினார். ஆனால் அவரது பதற்றமான கண்களும் நடுங்கும் உதடுகளும் அவர் ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைக்க முயல்கிறார் என்பதை சரவணனுக்கு தெளிவாக உணர்த்தின. திடீரென மீரா ஒரு தீர்க்கமான முடிவெடுத்தாள். அவள் மின்னல் வேகத்தில் அந்த ஆபத்தான ஆவணங்களை தனது கைகளுக்குள் பொத்தி அந்த பழைய தொழிற்சாலையின் பின்புறமிருந்த ஒரு துருப்பிடித்த கதவின் வழியாக வெளியேறி இருளில் மறைந்தாள். அந்த அடியாட்கள் ஒரு கணம் திகைத்து நின்றபின் அவளை துரத்த ஆரம்பித்தார்கள். இன்ஸ்பெக்டர் சரவணன் இப்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டார். ஒரு பக்கம் விலைமதிப்பற்ற ஆதாரங்களுடன் தப்பி ஓடும் மீரா, மறுபக்கம் அதிகாரத்தின் உச்சியில் இருக்கும் எம்எல்ஏ லோகநாதன் மற்றும் அவரது கொலைகார அடியாட்கள். இந்த ஆபத்தான சதுரங்க ஆட்டத்தில் யார் பகடைக்காய்கள் யார் சூத்திரதாரிகள் என்று அவரால் யூகிக்க முடியவில்லை. லோகநாதன் சரவணனை பார்த்து ஒரு குரூரமான புன்னகையை உதிர்த்தார். அந்த புன்னகையில் ஒருவிதமான இறுதியான எச்சரிக்கை கலந்திருந்தது. இன்ஸ்பெக்டர், நீங்க ரொம்ப ஆழத்துக்கு வந்துட்டீங்க. சில இருட்டான ரகசியங்களை அப்படியே விட்டுறதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்க உத்தியோகத்துக்கும் நல்லது. அந்த வார்த்தைகள் சரவணனின் மனதில் ஒருவித அச்சத்தையும் அதே நேரத்தில் விடாப்பிடியான உறுதியையும் விதைத்தன. இந்த வழக்கின் ஆழம் அவர் நினைத்ததை விட மிகவும் ஆபத்தானது என்பதை அவர் முழுமையாக உணர்ந்தார். அந்த விலைமதிப்பற்ற ஆவணங்களுடன் தப்பித்துச் சென்ற மீரா எங்கே போனாள்? லோகநாதனுக்கும் அமுதாவின் கொடூரமான கொலைக்கும் என்ன தொடர்பு? அந்த இரண்டாவது போலியான இறப்பு சான்றிதழின் பின்னணியிலிருந்த மர்மம் என்ன? சரவணனுக்கு முன்னால் பதிலளிக்கப்படாத கேள்விகள் ஒரு பெரிய சுழலைப் போல் விரிந்து கொண்டே சென்றன. சென்னையின் இருண்ட நிழல்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த பயங்கரமான உண்மையை அவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவாரா? அல்லது அந்த நிழல்களே அவரை என்றென்றும் விழுங்கிவிடுமா? பகுதி 4. நிழல்களின் நடனம். இருள் சூழ்ந்த அந்த பாழடைந்த தொழிற்சாலையின் துருப்பிடித்த இரும்பு கதவை கடந்து மீரா மின்னல் வேகத்தில் ஓடினாள். இருள் அவளை ஒரு போர்வை போல மூடிக்கொள்ள இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. ஒவ்வொரு அடியிலும் பயம் அவளை பிடித்து உலுக்கியது. கையிலிருந்த அந்த மஞ்சள் நிற காகிதங்கள் பொக்கிஷமாகவும் அதே சமயம் பெரும் சுமையாகவும் இருந்தன. அவை அமுதாவின் மரணத்தின் ரகசியங்களை தாங்கியிருந்தன. அந்த ரகசியங்கள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை மீரா நன்கு அறிந்திருந்தாள். தன்னை துரத்தும் நிழல்களின் மூச்சு காற்று கழுத்தை நெருங்குவது போலிருந்தது. அந்த பாழடைந்த தொழிற்சாலையின் துர்நாற்றமும் துருப்பிடித்த இரும்பின் வாசனையும் காற்றில் கலந்து அவளது பதற்றத்தை அதிகப்படுத்தின. கால்கள் கூழாங்கற்களிலும் முட்களிலும் இடறின. ஆனாலும் அவள் ஓடுவதை நிறுத்தவில்லை. பழிவாங்கும் தாகம் அவளை முன்னோக்கி தள்ளியது. அமுதாவின் சிரித்த முகம் அவள் நினைவில் வந்து போனது. அவளது மரணத்திற்கு காரணமானவர்களை அவள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டாள். அந்த நிழல் உருவங்களை வெளிச்சத்திற்கு கொண்டுவர அவள் எதையும் செய்ய தயாராக இருந்தாள். தூரத்தில் மின்னி மறையும் நகர விளக்குகள் ஒரு சிறு நம்பிக்கையை அளித்தன. ஆனால் அந்த வெளிச்சத்தை அடைவதற்குள் எத்தனை தடைகளை தாண்ட வேண்டியிருக்குமோ என்று அவள் மனம் கலங்கியது. இன்ஸ்பெக்டர் சரவணனை பற்றிய கவலையும் அவளை அரித்தது. அவர் ஒரு நேர்மையான மனிதர். இந்த ஆபத்தான விளையாட்டில் அவர் தேவையில்லாமல் சிக்கிக் கொண்டார் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அவரிடம் அந்த ஆதாரங்களை ஒப்படைத்தால் மட்டுமே அமுதாவுக்கு நீதி கிடைக்கும் என்பதை அவள் உறுதியாக நம்பினாள். அவள் ஓடிக்கொண்டே இருந்தாள். இருள் அவளை விழுங்க முயன்றது. ஆனால் அவள் விடாப்பிடியாக முன்னோக்கிச் சென்றாள். அந்த இரவின் அமைதியில் அவளது மூச்சிரைப்பும் காலடி சத்தமும் மட்டுமே கேட்டன. தொழிற்சாலையின் உள்ளே இன்ஸ்பெக்டர் சரவணன் ஒரு புயலின் மையத்தில் சிக்கிய படகு போல தனித்து விடப்பட்டார். ஒருபுறம் மீரா விலைமதிப்பற்ற ஆதாரங்களுடன் இருளில் மறைந்து ஓடிக்கொண்டிருந்தாள். மறுபுறம் எம்எல்ஏ லோகநாதன் மற்றும் அவரது அடியாட்களின் கொலைவெறி கொண்ட பார்வைகள் அவரை சூழ்ந்திருந்தன. லோகநாதன் ஒரு இறுக்கமான புன்னகையுடன் அவரை பார்த்தார். அந்த புன்னகையில் அதிகாரமும் எச்சரிக்கையும் ஒருங்கே கலந்திருந்தன. அந்த பாழடைந்த தொழிற்சாலையின் மங்கிய வெளிச்சத்தில் லோகநாதனின் முகம் ஒரு கழுகின் கூர்மையையும் அதே நேரத்தில் ஒரு பாம்பின் விஷத்தையும் கொண்டதாக ஆபத்தாக தோன்றியது. சரவணனின் மனதில் 1000 கேள்விகள் சுழன்றடித்தன. லோகநாதனுக்கும் அமுதாவின் கொலைக்கும் என்ன தொடர்பு? ஏன் அவர் இந்த கொலைக்களத்திற்கு வந்தார்? மீரா சொன்னது போல் அந்த பெரிய தலைவர்களில் இவரும் ஒருவரா?
அந்த போலியான இறப்புச் சான்றிதழை உருவாக்கியது யார்? இத்தனை நாட்களாக மீரா ஏன் அந்த ஆதாரங்களை மறைத்து வைத்திருந்தாள்? அவளது பயம் நியாயமானதா? லோகநாதனின் கண்களில் தெரிந்த அலட்சியமும் தன்னம்பிக்கையும் அவர் ஏதோ பெரிய தவறு செய்திருக்கிறார் என்பதை உரக்கச் சொன்னது. ஆனால் அந்த தவறு என்னவாக இருக்கும்? சரவணன் தனது போலீஸ் வாழ்க்கையில் பல குற்றவாளிகளை பார்த்திருக்கிறார். ஆனால் லோகநாதனின் முகத்திலிருந்த அதிகாரத்தின் நிழலும் சட்டத்தை மதிக்காத போக்கும் அவரை ஒருவிதமாக பயமுறுத்தியது. ஒருவேளை அவர் நினைப்பதை விட இந்த வலை மிகவும் பெரியதாகவும் ஆழமானதாகவும் இருக்குமோ? இன்ஸ்பெக்டர் லோகநாதன் நிதானமாக பேசத் தொடங்கினார். அவரது குரலில் ஒருவித இறுக்கமான கனிவு இருந்தது. ஆனால் அந்த கனிவுக்குள் ஒரு கொடிய எச்சரிக்கை ஒளிந்திருந்தது. நீங்க ரொம்ப தூரம் வந்துட்டீங்க. சில விஷயங்களை தோண்டத்தான் பிரச்சனை வரும். உங்களுக்கு நல்லதுன்னா இதோட விட்டுடுங்க. உங்க உத்தியோகத்துக்கும் அதுதான் நல்லது. அந்த வார்த்தைகள் சரவணனின் மனதில் ஒருவித சஞ்சலத்தை ஏற்படுத்தின. ஒருவேளை லோகநாதன் சொல்வது உண்மையோ? தேவையில்லாமல் இந்த சிக்கலில் மாட்டிக்கொண்டோமா? ஆனால் அமுதாவின் முகமும் அவளது மரணத்தில் இருந்த மர்மமும் அவரை பின்வாங்க விடவில்லை. ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக உண்மையை வெளிக்கொண்டு வருவது அவரது கடமை. பயந்து பின்வாங்குவது கோழைத்தனம் என்று அவர் மனம் அவருக்கு உணர்த்தியது. லோகநாதனின் அடியாட்கள் அவரை நெருங்கத் தொடங்கினார்கள். அவர்களின் கைகளில் இருந்த ஆயுதங்கள் அந்த இருண்ட வெளிச்சத்தில் பயங்கரமாக மின்னின. சரவணன் தனது கைத்துப்பாக்கியை தயார்படுத்தினார். ஆனால் எதிரிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. ஒருவேளை இது தனது கடைசி சண்டையாக இருக்குமோ என்ற எண்ணம் ஒரு கணம் தோன்றினாலும் அவர் உறுதியாக அவர்களை எதிர்கொள்ள தயாரானார். நீதிக்காக அவர் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்தார். நீங்க ஏன் இங்கே வந்தீங்க எம்எல்ஏ? சரவணன் நேரடியாக கேட்டார். அவரது குரலில் எந்தவித பயமும் இல்லை, மாறாக ஒருவித சவாலின் தொனி இருந்தது. அவர் லோகநாதனின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தார். அந்த பார்வையில் ஒரு போலீஸ் அதிகாரியின் உறுதியும் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற வைராக்கியமும் தெரிந்தது. லோகநாதனின் அதிகாரத்திற்கு அவர் ஒருபோதும் பணிந்ததில்லை. உண்மையை வெளிக்கொணர்வதில் அவர் உறுதியாக இருந்தார். லோகநாதன் ஒரு கணம் திகைத்தார். சரவணனின் துணிச்சலான கேள்வி அவரை ஆத்திரமூட்டியது. அவரது முகத்திலிருந்த சாந்தம் மறைந்து கோபம் தாண்டவமாடியது. நான் ஏன் வந்தேன்னு உங்களுக்கு தேவையில்லை இன்ஸ்பெக்டர். நீங்க உங்க வேலையை பாருங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. அவரது குரல் உயர்ந்து ஒலித்தது. அந்த பாழடைந்த தொழிற்சாலையின் சுவர்கள் அந்த அதிகாரமிக்க குரலின் எதிரொலியால் அதிர்ந்தன. அவரது கண்கள் சிவந்து கோபத்தை வெளிப்படுத்தின. இது என்னுடைய வேலைதான் எம்எல்ஏ. ஒரு கொலை வழக்க விசாரிச்சிட்டு இருக்கேன். அதுல நீங்க குறுக்கிடுறீங்கன்னா நிச்சயம் ஏதோ காரணம் இருக்கும், சரவணன் உறுதியாக கூறினார். அவரது ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கூர்மையான அம்பை போல் லோகநாதனை தைத்தது. அவர் சட்டத்தின் மீதுள்ள தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். லோகநாதனின் முகம் சிவந்தது. அவரது கண்கள் கோபத்தில் மின்னின. நீங்க வரம்பு மீறி பேசுறீங்க இன்ஸ்பெக்டர். உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா? அவரது குரல் இப்போது ஒரு கர்ஜனையைப் போல் இருந்தது. அவரது அடியாட்கள் சரவணனை நெருங்கி அவனை சூழ்ந்து கொண்டனர். அந்த சூழ்நிலை ஒரு பயங்கரமான மோதலுக்கான அறிகுறியாக இருந்தது. சரவணன் தனது துப்பாக்கியை உயர்த்தி அவர்களை எச்சரித்தார். ஆனால் அவர்கள் கொலைவெறியுடன் அவரை நெருங்கினர். எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தேவையில்லை. ஆனா அமுதாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன், சரவணன் பதிலளித்தார். அவரது குரலில் இருந்த உறுதி அந்த அடியாட்களின் கொலைவெறி கொண்ட கண்களை ஒரு கணம் கலங்கச் செய்தது. அவர் தனது துப்பாக்கியை உயர்த்தி அவர்களை எச்சரித்தார். அந்த பாழடைந்த தொழிற்சாலை ஒரு போர்க்களமாக மாற தயாராக இருந்தது. நீதிக்கான போராட்டம் தொடங்கியது. அந்த தொழிற்சாலையின் வெளிச்சம் குறைவான விளக்குகளில் இருவருக்குமிடையே ஒருவிதமான அதிகார போட்டி நிலவியது. நேரம் நகர பதற்றம் அதிகரித்தது. லோகநாதன் தனது அடியாட்களை பார்த்தார். அவர்கள் சரவணனை நெருங்கத் தொடங்கினார்கள். அவர்களின் கைகளில் இருந்த ஆயுதங்கள் அந்த மங்கிய வெளிச்சத்தில் மரணத்தின் தூதுவர்களைப் போல் தோன்றின. சரவணன் தனது துப்பாக்கியை இறுக்கமாக பிடித்தார். அவரது ஒவ்வொரு நரம்பும் பதற்றத்தில் துடித்தது. ஆனால் அவர் பின்வாங்கப் போவதில்லை என்று தீர்மானித்திருந்தார். திடீரென தொழிற்சாலையின் பிரதான வாயில் உடைந்து திறக்கும் சத்தம் கேட்டது. பலத்த இரைச்சலுடன் உள்ளே நீல நிற விளக்குகள், மின்னிய போலீஸ் ஜீப்புகள் அணிவகுத்து வந்தன. சைரன்களின் அலறல் அந்த இரவு அமைதியை கிழித்தது. இன்ஸ்பெக்டர் சரவணனின் குழுவினர் அங்கு வந்து சேர்ந்திருந்தனர். அவர்கள் தொழிற்சாலையை சுற்றி வளைத்து உள்ளே நுழைந்தனர். அவர்களின் துப்பாக்கிகள் தயார் நிலையில் இருந்தன. அந்த எதிர்பாராத திருப்பம் லோகநாதனையும் அவரது அடியாட்களையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது.
லோகநாதனும் அவரது அடியாட்களும் அதிர்ச்சியில் உறைந்தனர். அவர்கள் இப்படி ஒரு திருப்பத்தை எதிர்பார்க்கவில்லை. அவர்களின் முகத்தில் பயமும் குழப்பமும் ஒருங்கே தெரிந்தது. சரவணன் லோகநாதனை நோக்கி ஒரு இறுதியான பார்வையுடன் புன்னகைத்தார். அந்த புன்னகையில் நிம்மதியும் வெற்றியும் கலந்திருந்தது. நீதியின் கரம் மெல்ல மெல்ல இறுகத் தொடங்கியது. விசாரணைக்கு வாங்க, எம்எல்ஏ சரவணன் அதிகாரமாக கூறினார். அவரது குரலில் இப்போது தன்னம்பிக்கை ஒலித்தது. சூழ்நிலை இப்போது முழுவதுமாக அவரது கட்டுப்பாட்டில் இருந்தது. சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்பட்டது. லோகநாதன் எதுவும் பேச முடியாமல் திகைத்து நின்றார். அவரது ஆணவமும் அதிகாரமும் அந்த நொடியில் நொறுங்கிப் போயிருந்தது. அவரது கண்கள் வெறுமையையும் தோல்வியையும் வெளிப்படுத்தின. போலீசார் அவரை கைது செய்து ஜீப்பில் ஏற்றினர். அவரது அடியாட்களும் சரணடைந்தனர். அவர்களின் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த பாழடைந்த தொழிற்சாலை இப்போது போலீஸ் வெளிச்சத்தில் ஒளிர்ந்தது. அந்த இருண்ட சூழ்நிலையில் ஒரு வெளிச்சம் வந்தது போல் இருந்தது. ஆனால் அந்த வெளிச்சம் முழு உண்மையையும் வெளிக்கொணருமா என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே இருந்தது. சரவணன் தரையில் கிடந்த அந்த இறப்பு சான்றிதழை எடுத்து பார்த்தார். அவரது விரல்கள் அந்த காகிதத்தின் மேற்பரப்பை தொட்டபோது அவரது மனதில் 1000 எண்ணங்கள் ஓடின. அந்த ஒரு காகிதம் பல மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் திறவுகோலாக இருந்தது. அதில் குறிப்பிடப்பட்டிருந்த மரண தேதி அமுதாவின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட தேதிக்கு ஒரு வாரம் கழித்து இருந்தது. அப்படியானால் முதலில் பதிவு செய்யப்பட்ட மரணச் சான்றிதழ் போலியானதா? யாரோ வேண்டுமென்றே அதை மாற்றியிருக்கிறார்களா? யார் அந்த சக்தி வாய்ந்த நபர்? ஏன் இப்படி ஒரு மோசடி நடந்தது? இந்த கேள்விகள் சரவணனின் மனதை அரித்துக் கொண்டிருந்தன. இந்த வழக்கின் ஆழம் அவர் நினைத்ததை விட மிகவும் ஆபத்தானது என்பதை அவர் உணர்ந்தார். ஆனால் அவர் பின்வாங்கப் போவதில்லை. உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் வரை அவர் ஓயமாட்டார். மீரா எங்கே போனாள்? அவள் பத்திரமாக இருப்பாளா? அவளிடம் இருக்கும் அந்த ஆவணங்கள் இந்த வழக்கின் போக்கையே மாற்றியமைக்க கூடியவை. அவள் லோகநாதனிடமிருந்து மட்டுமல்ல, இன்னும் பல ஆபத்தான நபர்களிடமிருந்து தப்பித்துச் செல்ல வேண்டியிருக்கும். சரவணனின் மனதில் இப்போது மீராவை பற்றிய கவலை சூழ்ந்தது. அதே நேரத்தில் அந்த போலியான இறப்புச் சான்றிதழின் பின்னணியில் இருந்த உண்மையை வெளிக்கொண்டு வரவேண்டும் என்ற உறுதியும் அதிகமானது. இந்த வழக்கின் ஒவ்வொரு முடிச்சையும் அவிழ்க்க அவர் தீர்மானித்திருந்தார். சென்னையின் இரவு இன்னும் பல ரகசியங்களை தன்னுள்ளே மறைத்து வைத்திருந்தது. அந்த பாழடைந்த தொழிற்சாலையின் துருப்பிடித்த சுவர்களுக்கு பின்னால் பல உண்மைகள் புதைந்து கிடந்தன. நிழல்களின் நடனம் இன்னும் முடியவில்லை. இன்ஸ்பெக்டர் சரவணன் அந்த நிழல்களை விலக்கி உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் வரை அவரது பயணம் முடிவடையாது. இந்த வழக்கின் ஒவ்வொரு திருப்பமும் அவரை புதிய தடயங்களுக்கும் புதிய ஆபத்துகளுக்கும் இட்டுச் செல்லும் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். ஆனால் நீதியின் மீதுள்ள அவரது நம்பிக்கை அவரை தொடர்ந்து முன்னோக்கிச் செலுத்தும். அந்த இருண்ட இரவில் உண்மைக்காக அவர் ஒரு ஒற்றை வெளிச்சப்புள்ளியாக நின்றார். பகுதி 5. நிழல்களின் நடனம் தொடர்கிறது. இருள் சூழ்ந்த சென்னையின் நெரிசலான சந்துகளிலும் ஒதுக்குப்புறமான வீதிகளிலும் மீரா ஒரு கண்ணுக்கு தெரியாத நிழலைப் போல் அலைந்து திரிந்தாள். அவளது கைகளில் இருந்த அந்த மஞ்சள் நிற காகிதங்கள் வெறும் காகித துண்டுகள் அல்ல. அவை அமுதாவின் மரணத்திற்கான சாட்சிகள், ஊழல் மலிந்த அரசியல் சதுரங்கத்தின் காய்கள், மருத்துவத்துறையின் கரைபடிந்த கரங்களின் பதிவுகள். அந்த ஆவணங்கள் அவளுக்கு ஒருபுறம் பாதுகாப்பை அளித்தன, உண்மையை வெளிக்கொணர உதவும் கருவி. மறுபுறம் பேரபாயத்தை எதிர்நோக்க வைத்தன, அந்த உண்மையை மூடி மறைக்க நினைக்கும் சக்தி வாய்ந்த நபர்களின் இலக்காக அவள் இருந்தாள். ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒவ்வொரு இருண்ட மூலைகளிலும் ஆபத்து பதுங்கியிருப்பது போல் ஒரு திகில் உணர்வு அவளை பிடித்து உலுக்கியது. லோகநாதனின் நீண்ட கரங்கள் எங்கும் நீண்டு அவளை நெருங்கிக் கொண்டிருப்பதாக அவள் உள்ளுணர்வு எச்சரித்தது. இன்ஸ்பெக்டர் சரவணன் கைது செய்யப்பட்டாரா அல்லது லோகநாதனின் அரசியல் செல்வாக்கின் முன் பணிந்துவிட்டாரா என்ற கவலை ஒரு கரையானை போல் அவளது மனதை அரித்துக்கொண்டே இருந்தது. யாருடைய உதவியை நாடுவது, இந்த பரந்த நகரத்தில் எங்கு தஞ்சம் புகுவது என்று தெரியாமல் அவள் ஒரு ஆதரவற்ற பறவையைப் போல் தவித்தாள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சவாலாகவும் ஒவ்வொரு இரவும் ஒரு முடிவற்ற பயங்கர கனவாகவும் கழிந்தது. பசியின் கொடுமையும் தொடர்ச்சியான ஓட்டத்தின் களைப்பும் அவளது உடலை வாட்டின. ஆனாலும் அமுதாவுக்கு நீதி கிடைக்கும் வரை அந்த கொடியவர்களின் முகத்திரையை கிழிக்காமல்தான் ஓடுவதை ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை என்று அவள் தனது ஒவ்வொரு மூச்சிலும் உறுதி எடுத்துக் கொண்டாள். அந்த பாழடைந்த தொழிற்சாலையின் துருப்பிடித்த இரும்பு வாசனையும் அங்கு நிலவிய மரண அமைதியும் அவளது பதற்றத்தை மேலும் அதிகப்படுத்தியது. அவள் ஓடும்போது பின்னாலிருந்து கேட்கும் கற்பனையான காலடி சத்தங்கள் அவளது இதய துடிப்பை எகரச் செய்தன. ஒவ்வொரு நொடியும் யாரோ தன்னை நெருங்கி வருவதைப் போன்ற ஒரு பிரமை அவளை வாட்டியது.
கையில் இருந்த அந்த மஞ்சள் நிற காகிதங்கள் ஒரு பொக்கிஷமாகவும் அதே நேரத்தில் ஒரு சாபமாகவும் கனத்தன. ஒருவேளை இந்த ஆவணங்களை யாரிடமாவது ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இருந்தால் என்ன என்று ஒரு கணம் தோன்றினாலும் அமுதாவின் சிரித்த முகமும் அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் கோரமும் அவளை உறுதியாக முன்னோக்கிச் செல்ல தூண்டியது. அவள் ஓடும் பாதையில் முட்களும் கூர்மையான கற்களும் அவளது கால்களை பதம் பார்த்தன. ஆனால் அந்த உடல் வலியையும் பொருட்படுத்தாமல் ஒரு இலக்கை நோக்கி ஓடும் ஒரு வேட்டை நாயைப் போல் அவள் இருளில் மறைந்தாள். அவளது மூச்சிறைப்பின் சத்தம் மட்டுமே அந்த அமைதியான இரவில் அவளது இருப்பை உணர்த்தியது. தூரத்தில் மின்னி மறையும் நகரத்தின் ஒளி அவளுக்கு ஒரு சிறு நம்பிக்கையை அளித்தது. ஆனால் அந்த வெளிச்சத்தை அடைவதற்குள் அவள் எத்தனை தடைகளை தாண்ட வேண்டுமோ என்று எண்ணி அவள் மனம் கலங்கியது. இன்ஸ்பெக்டர் சரவணனை பற்றிய கவலை அவளை அரித்தது. அவர் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. இந்த சிக்கலில் அவர் தேவையில்லாமல் மாட்டிக்கொண்டாரோ என்ற குற்ற உணர்வு அவளை துளைத்தது. ஆனாலும் தான் கொண்டு செல்லும் ஆதாரங்கள் அமுதாவின் மரணத்திற்கான உண்மையான குற்றவாளிகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் என்ற நம்பிக்கை அவளுக்குள் ஒரு சிறு தீப்பொறியாக எரிந்து கொண்டிருந்தது. அதிர்ஷ்டவசமாக கல்லூரியில் தன்னுடன் படித்த ஒரு பழைய தோழி சுமதி அவளது நிலையை அறிந்து இறக்கப்பட்டு தனது சிறிய வீட்டில் அடைக்கலம் கொடுத்தாள். சுமதி ஒரு எளிய நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவள். ஆனால் அவளது இதயம் தங்கமானது. மீராவின் கதையை கேட்டதும் அவள் துணையின்றி தவித்த தோழிக்கு உதவ முன்வந்தாள். அந்த சிறிய 2 அறை வீட்டில் மீரா தனது தலைமறைவு வாழ்க்கையை தொடர்ந்தாள். ஒவ்வொரு நொடியும் ஒருவிதமான பதற்றத்துடனும் யாராவது கதவை தட்டிவிடுவார்களோ என்ற திகிலுடனும் கழிந்தது. ஜன்னல்களின் வழியே ஊடுருவும் ஒவ்வொரு நிழலும் அவளுக்கு அச்சுறுத்தலாக தோன்றியது. பகலில் கூட அந்த வீடு ஒரு சிறைச்சாலையைப் போல் அவளுக்கு தோன்றியது. ஒவ்வொரு சிறிய சத்தமும் அவளது இதயத்தை வேகமாக அடிக்கச் செய்தது. யாராவது தன்னை தேடி வந்துவிட்டார்களோ என்ற பயம் அவளை விட்டு அகலவில்லை. ஆனாலும் அமுதாவின் நினைவும் அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் கோரமும் அவளை மனதளவில் பலப்படுத்தியது. அவள் சேகரித்திருந்த மற்ற ஆவணங்களை மீண்டும் மீண்டும் படித்து அவற்றிலுள்ள ஒவ்வொரு தகவலையும் தனது நினைவில் பதிய வைத்துக் கொண்டாள். ஒருவேளை இந்த ஆவணங்கள் தொலைந்து போனாலோ அல்லது அழிக்கப்பட்டாலோ தான் அறிந்த உண்மைகள் மட்டுமே ஆயுதமாக இருக்கும் என்று அவள் நம்பினாள். சுமதியின் வீட்டில் இருந்த சில நாட்களும் அவளுக்கு ஒருவிதமான பாதுகாப்பை அளித்தாலும் வெளியில் நடக்கும் விஷயங்களை அறிய முடியாமல் அவள் தவித்தாள். இன்ஸ்பெக்டர் சரவணன் என்ன செய்தார்? லோகநாதன் இன்னும் சிறையில் இருக்கிறாரா? பத்திரிகைகளில் ஏதாவது செய்தி வந்ததா? மைனஸ் என்ற கேள்விகள் அவளை அரித்துக் கொண்டே இருந்தன. இந்த தலைமறைவு வாழ்க்கை அவளை ஒரு புதிய மீராவாக மாற்றியது. மைனஸ் பயம் அவளை துரத்தினாலும் பழிவாங்கும் உறுதி அவளை முன்னோக்கி இழுத்தது. அவள் ஒருபோதும் அமுதாவின் மரணத்தை வீணாக்க மாட்டாள் என்று தனக்குத்தானே உறுதியளித்துக் கொண்டாள். நீதி கிடைக்கும் வரை அவள் ஓடுவதை நிறுத்த மாட்டாள். மறைந்திருந்தாலும் போராடுவாள். சுமதியின் கனிவான உபசரிப்பும் தோழமையும் அவளுக்கு ஒரு சிறிய ஆறுதலாக இருந்தது. ஆனால் அந்த ஆறுதல் நிரந்தரமானதல்ல என்பதை மீரா அறிந்திருந்தாள். அவள் விரைவில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. சேகரித்த ஆதாரங்களை எப்படி வெளியில் கொண்டு செல்வது, உண்மையை எப்படி வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது என்று அவள் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சவாலாகவும் ஒவ்வொரு இரவும் ஒரு முடிவற்ற பயங்கர கனவாகவும் அவளுக்கு தோன்றியது. ஆனால் அமுதாவின் நினைவே அவளுக்கு அந்த இருண்ட பாதையில் ஒளியாக இருந்தது. பகுதி 6. சரவணனின் வியூகம். லோகநாதன் கைது செய்யப்பட்ட செய்தி இன்ஸ்பெக்டர் சரவணனுக்கு ஒரு கணம் நிம்மதியை அளித்தாலும் அந்த நிம்மதி ஒரு மெல்லிய திரையைப் போல விரைவில் கலைந்து போனது. அவரது போலீஸ் உள்ளுணர்வு இந்த வழக்கு அவ்வளவு எளிதில் முடிந்துவிடாது என்று தொடர்ந்து உறுதியாக எச்சரித்துக் கொண்டே இருந்தது. லோகநாதன் ஒரு சாதாரண அரசியல்வாதி அல்ல. அவர் பல ஆண்டுகளாக அதிகாரத்தின் உச்சியில் கோலோச்சியவர். தனது செல்வாக்கை ஒரு சிக்கலான வலை போல பின்னிக்கொண்டிருந்தார். அந்த வலையின் ஒவ்வொரு இழையிலும் ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் சட்டவிரோத நடவடிக்கைகளும் கலந்திருந்தது. போலியான சாட்சிகள், விலை பேசப்பட்ட வழக்கறிஞர்கள், ஊடகங்களை வளைக்கும் திறன், அதிகாரமிக்க நண்பர்கள் என ஒரு பெரிய கூட்டமே அவருக்கு பின்னால் இருந்தது. அவர்கள் லோகநாதனை சட்டத்தின் பிடியிலிருந்து காப்பாற்ற எந்த எல்லைக்கும் செல்ல துணிவார்கள் என்று சரவணன் நன்கு அறிந்திருந்தார். ஒரு சிறிய அழுத்தத்தின் மூலம் லோகநாதன் விரைவில் ஜாமீனில் வெளிவந்து இந்த வழக்கின் போக்கையே மாற்றிவிடக்கூடும் என்ற அச்சம் சரவணனின் மனதை அரித்துக் கொண்டே இருந்தது. அதனால் மீராவிடம் இருந்து கைப்பற்றிய அந்த ஒற்றை இறப்புச் சான்றிதழை மட்டும் நம்பி அமைதியாக இருக்க அவர் விரும்பவில்லை. அது ஒரு சிறிய துப்பு மட்டுமே, ஒரு பெரிய பனிப்பாறையின் முனை மட்டுமே, பெரிய சதித்திட்டத்தின் ஒரு சிறு துளி மட்டுமே என்பதை அவர் உணர்ந்திருந்தார்.
முழு உண்மையை வெளிக்கொணர இன்னும் ஆழமாக விசாரிக்க வேண்டியிருந்தது. தனது நம்பிக்கைக்குரிய குழுவினருடன் உதவி ஆய்வாளர் ராஜன் நேர்மையானவர் மற்றும் புத்திசாலி மற்றும் காவலர் குமார் அர்ப்பணிப்புள்ளவர் மற்றும் கூர்ந்த அறிவுள்ளவர். சரவணன் ரகசியமாக இந்த வழக்கின் மறுபக்கத்தை ஆராயத் தொடங்கினார். அவர்கள் முதலில் அமுதாவின் கடந்த கால வாழ்க்கையை பற்றி விசாரிக்க முடிவு செய்தனர். அவள் கடைசியாக பார்த்த நபர்கள் யார்? அவளது நெருங்கிய நண்பர்கள் யார்? அவளுக்கு யாராவது தனிப்பட்ட விரோதிகள் இருந்தார்களா? அவளது பழக்க வழக்கங்கள் என்னவாக இருந்தன? போன்ற கேள்விகளை அவர்கள் முன்வைத்தனர். அமுதாவின் தொலைபேசி அழைப்பு பதிவுகள், மின்னஞ்சல்கள் மற்றும் சமூக ஊடக செயல்பாடுகள் அனைத்தையும் அவர்கள் கவனமாக ஆராய்ந்தனர். ஒவ்வொரு சிறு தகவலையும் துருவி விசாரித்ததில் சில புதிய ஆனால் குழப்பமான தகவல்கள் வெளிவந்தன. அமுதா மரணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு டாக்டர் விஸ்வநாதனின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதும் அங்கு சில ஊழியர்களுடன் அவளுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டதும் தெரியவந்தது. அந்த வாக்குவாதத்தின் காரணம் என்னவென்று உடனடியாக தெரியவில்லை. மேலும் அமுதாவின் மருத்துவ அறிக்கையில் சில முக்கியமான தகவல்கள் திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருப்பதும் சில தவறான நோய் அறிகுறிகள் சேர்க்கப்பட்டிருப்பதும் மருத்துவ நிபுணர்களின் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த தகவல்கள் சரவணனின் சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியது. டாக்டர் விஸ்வநாதன் மற்றும் லோகநாதன் ஆகிய இருவருக்கும் அமுதாவின் மரணத்தில் ஏதோ ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கிறது என்பதை அவர் உறுதியாக நம்பினார். அது வெறும் மருத்துவ அலட்சியமாகவோ அல்லது இயற்கையான மரணமாகவோ இருக்க முடியாது என்று அவரது போலீஸ் உள்ளுணர்வு அவருக்கு கூறியது. டாக்டர் விஸ்வநாதனை ரகசியமாக கண்காணிக்க சரவணன் தனது குழுவினருக்கு உத்தரவிட்டார். ராஜனும் குமாரும் மருத்துவமனைக்கு சாதாரண நோயாளிகள் போல் சென்று அங்கு நடக்கும் விஷயங்களை மிகவும் உன்னிப்பாக கவனித்தனர். டாக்டர் விஸ்வநாதனின் அலுவலகத்திற்கு யார் யார் வருகிறார்கள்? அவர் யாருடன் நீண்ட நேரம் தொலைபேசியில் பேசுகிறார்? அவரது முகபாவனைகள் எப்படி இருக்கின்றன? என ஒவ்வொரு சிறு விவரத்தையும் அவர்கள் தங்களது ரகசிய குறிப்பேடுகளில் பதிவு செய்தனர். அந்த மருத்துவமனையின் ஊழியர்கள் சிலரும், குறிப்பாக அமுதாவிற்கு சிகிச்சை அளித்த செவிலியர்கள் மற்றும் உதவி மருத்துவர்கள் மிகவும் பதட்டத்துடனும் பயத்துடனும் காணப்படுவது சரவணனின் கூரிய கவனத்தை ஈர்த்தது. அவர்கள் யாரையோ பார்த்து பயப்படுவது போலிருந்தது அல்லது ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைப்பது போலிருந்தது. சரவணன் அவர்களுக்கு ரகசியமாக வலை விரித்தார். ராஜன் ஒரு இளம் செவிலியருடன் நட்பாக பேசி சில தகவல்களை பெற முயன்றான். ஆரம்பத்தில் மிகவும் தயங்கிய அந்த செவிலியர் ராஜனின் தொடர்ச்சியான கனிவான பேச்சில் மனமிளகி தனது பயத்தையும் குற்ற உணர்வையும் கண்ணீருடன் வெளிப்படுத்தினார். அமுதாவின் மரணம் இயற்கையானது அல்ல என்றும் டாக்டர் விஸ்வநாதனின் நேரடி உத்தரவின் பேரில் ஏதோ மிகவும் தவறாக நடந்ததாகவும் அவர் ரகசியமாக கூறினார். ஆனால் அவர் மேலும் விவரங்களைச் சொல்ல மிகவும் பயந்தார். தனது உயிருக்கு ஆபத்து நேரிடலாம் என்று நடுங்கினார். சரவணன் இந்த முக்கியமான தகவலை வைத்துக்கொண்டு தனது விசாரணையை மேலும் தீவிரப்படுத்தினார். அவர் டாக்டர் விஸ்வநாதனின் கடந்த காலத்தையும் அவரது சொத்து விவரங்களையும் ஆராய்ந்தார். டாக்டர் விஸ்வநாதன் லோகநாதனுடன் பல ஆண்டுகளாக நெருங்கிய வணிக தொடர்புகளை வைத்திருந்தது விசாரணையில் தெரியவந்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து மருத்துவமனை உபகரணங்கள் வாங்குவது முதல் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் வரை பல சட்டவிரோத மற்றும் முறைகேடான செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் சரவணனுக்கு வலுத்தது. மேலும் அமுதாவின் மரணத்திற்கு பிறகு டாக்டர் விஸ்வநாதனின் சொத்து மதிப்பு திடீரென பல மடங்கு அதிகரித்திருப்பதும் வங்கி பரிவர்த்தனைகளின் மூலம் விசாரணையில் தெரியவந்தது. இது சரவணனின் சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்தியது. அந்த பெரிய சுத்தமான மற்றும் நவீன மருத்துவமனையின் வெண்மையான சுவர்களுக்கு பின்னால் ஏதோ பயங்கரமான குற்றம் நடந்திருக்கிறது. அதை டாக்டர் விஸ்வநாதனும் லோகநாதனும் சேர்ந்து தங்களது அதிகாரம் மற்றும் பணபலத்தை பயன்படுத்தி மூடி மறைக்க முயற்சிக்கிறார்கள் என்பதை சரவணன் தனது போலீஸ் உள்ளுணர்வால் உறுதியாக நம்பினார். இந்த சதுரங்க ஆட்டத்தில் லோகநாதன் ஒரு வெறும் காயாக இருக்கலாம், ஆனால் இந்த ஆட்டத்தை இயக்குபவர் வேறு யாரோ ஒரு பெரிய மிகவும் சக்தி வாய்ந்த புள்ளியாக இருக்கலாம் என்ற சந்தேகம் அவரது மனதில் ஆழமாக பதிந்தது. உண்மையை வெளிக்கொணர்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்பதை சரவணன் உணர்ந்தார். அவர் மிகவும் கவனமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டியிருந்தது. ஒரு சிறிய தவறு கூட இந்த வழக்கின் போக்கையே தலைகீழாக மாற்றிவிடும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனாலும் அமுதாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அவரது உறுதியை எதுவும் அசைக்க முடியவில்லை. அவர் தனது விசாரணையை இரவும் பகலும் தொடர்ந்தார். உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் வரை ஓயமாட்டேன் என்று தனக்குத்தானே சூளுரைத்தார். சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் சரவணன் தனது குழுவினருடன் அமர்ந்து இந்த வழக்கின் ஒவ்வொரு கோணத்தையும் அலசி ஆராய்ந்தார். சுவற்றில் இருந்த பெரிய வெள்ளை பலகையில் அமுதாவின் தொடர்பு வட்டாரத்தையும் லோகநாதன் மற்றும் டாக்டர் விஸ்வநாதனின் தொடர்பு வட்டாரத்தையும் இணைத்து ஒரு சிக்கலான வலையை உருவாக்கினார்.
அந்த வலையில் பல மர்மமான புள்ளிகள் இருந்தன. அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், மருத்துவத்துறை அதிகாரிகள் என பலரின் பெயர்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. ஒவ்வொரு புள்ளியையும் ஆராய்வது ஒரு பெரும் சவாலாகவும் நேரத்தை விழுங்கும் செயலாகவும் இருந்தது. ஆனாலும் சரவணன் தனது முயற்சியை ஒருபோதும் கைவிடவில்லை. அவரது மனதில் அமுதாவின் சிரித்த முகம் ஒரு உந்து சக்தியாகவும் நீதிக்கான தாகத்தை அதிகரிப்பதாகவும் இருந்தது. அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு அவர் நிச்சயம் நீதி பெற்றுத் தருவார் என்று அவர் தனது ஒவ்வொரு செயலிலும் உறுதியாக நம்பினார். இந்த வழக்கு அவருக்கு ஒரு தனிப்பட்ட சவாலாகவும் இருந்தது. லோகநாதனின் செல்வாக்கு அவரது சொந்த காவல்துறைக்கும் ஒரு மறைமுக அச்சுறுத்தலாக இருந்தது. ஆனாலும் அவர் தனது நேர்மையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காமல் உண்மையை நோக்கி தனது ஆபத்தான பயணத்தை தொடர்ந்தார். இந்த சதுரங்க ஆட்டத்தில் அவர் ஒரு சிங்கம் போல் களமிறங்கினார். இறுதி வரை நீதிக்காக போராட அவர் முழு மனதுடன் தயாராக இருந்தார். பகுதி 7. மர்மங்களின் மருத்துவமனை. சரவணனின் ரகசிய கண்காணிப்பு டாக்டர் விஸ்வநாதனைச் சுற்றி ஒரு கான்கிரீட் வளையத்தைப் போல இறுகியது. ராஜனும் குமாரும் மருத்துவமனைக்குள் ஊடுருவினர். சாதாரண நோயாளிகள் போலவும் பல்வேறு மருந்து நிறுவனங்களின் பிரதிநிதிகள் போலவும் தங்களது அடையாளங்களை மறைத்து மாறி மாறி சென்று டாக்டர் விஸ்வநாதனின் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு பார்வையையும் ஒரு பருந்தின் கூர்மையுடன் கவனித்தனர். அவரது ஆடம்பரமான அலுவலகத்திற்கு யார் ரகசியமாக வந்து செல்கிறார்கள்? அவர் யாருடன் நீண்ட நேரம் தாழ்ந்த குரலில் தொலைபேசியில் பேசுகிறார்? அவரது முகத்தில் தோன்றும் லேசான நடுக்கங்கள், உதடுகளில் ஏற்படும் சிறு இறுக்கங்கள், வியர்வையின் சிறு துளிகள் கூட அவர்களால் நுட்பமாக கவனிக்கப்பட்டு உடனடியாக பதிவு செய்யப்பட்டன. குறிப்பாக அமுதாவிற்கு சிகிச்சை அளித்த முக்கியமான தலைமைச் செவிலியர்கள் மற்றும் மூத்த உதவி மருத்துவர்கள் டாக்டர் விஸ்வநாதனிடம் ஒருவிதமான விவரிக்க முடியாத ஆழ்ந்த அச்சத்துடன் பழகுவது அவர்கள் கண்களுக்கு தெளிவாக தெரிந்தது. அவர்கள் ஏதோ ஒரு பெரிய இருண்ட புதைக்கப்பட்ட ரகசியத்தை தங்கள் மனதிற்குள் சுமந்து கொண்டு அதன் எடையால் நசுங்குவது போலவும் அதை வெளியில் சொல்ல துணிவின்றி தவிப்பது போலவும் இருந்தது. அவர்களது கண்களில் குற்ற உணர்வும் பயமும் ஒருங்கே தெரிந்தது. சரவணன் தனது நம்பகமான உளவாளிகள் வலையை அந்த மருத்துவமனை ஊழியர்கள் மத்தியில் மேலும் விரிவுபடுத்தினார். ராஜன் தனது சாதுவான பேச்சாலும் உண்மையான கனிவான அணுகுமுறையாலும் ஒரு இளம் மனசாட்சியுள்ள செவிலியருடன் நீண்ட நேரம் பேசினார். ஆரம்பத்தில் மிகவும் தயங்கிய அந்த செவிலியர் ராஜனின் தொடர்ச்சியான பொறுமையான வற்புறுத்தலின் பேரில் தனது பயத்தை ஓரளவு குறைத்துக் கொண்டு சில முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல்களை கண்ணீருடன் பகிர்ந்து கொண்டார். அமுதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த துயரமான நாட்களில் டாக்டர் விஸ்வநாதன் அவளிடம் மிகவும் கடுமையாக அதிகார தோரணையில் நடந்து கொண்டதாகவும் அவளது உடல்நிலையில் திடீரென சில விவரிக்க முடியாத மர்மமான மாற்றங்கள் ஏற்பட்டதாகவும் அந்த செவிலியர் நடுங்கும் குரலில் கூறினார். ஆனால் அந்த மாற்றங்களுக்கான உண்மையான காரணத்தை அவர் வெளிப்படுத்த மிகவும் தயங்கினார். டாக்டர் விஸ்வநாதனின் பெயரை உச்சரித்தாலே அவரது உடல் ஒரு கணம் நடுங்கியது. குமார் மற்றொரு உதவி மருத்துவருடன் தனது நகைச்சுவையான பேச்சாலும் உறுதியான நடத்தையாலும் நட்புறவு கொண்டார். அந்த மருத்துவர் ஆரம்பத்தில் மிகவும் பயந்தாலும் குமாரின் தொடர்ச்சியான வற்புறுத்தலின் பேரில் சில திடுக்கிடும் ஆனால் அரைகுறையான உண்மைகளை தயக்கத்துடன் வெளிப்படுத்தினார். அமுதாவுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சையில் சில அடிப்படை மருத்துவ நெறிமுறைகள் மீறப்பட்டதாகவும் டாக்டர் விஸ்வநாதனின் நேரடி மற்றும் வாய்மொழி உத்தரவின் பேரில் சில வழக்கத்திற்கு மாறான ஆபத்தான மருந்துகள் மாற்றப்பட்டதாகவும் அவர் ரகசியமாக கூறினார். அந்த மருந்துகள் அமுதாவின் உடல்நிலையை வெகுவாகவும் மிக விரைவாகவும் மோசமாக்கியிருக்கலாம் என்ற வலுவான கசப்பான சந்தேகத்தையும் அவர் தெரிவித்தார். ஆனால் டாக்டர் விஸ்வநாதனின் அதிகாரத்திற்கு எதிராக ஒரு சிறிய முணுமுணுப்பு கூட தனது மருத்துவ உரிமம் பறிக்கப்படவும் ஏன் தனது உயிருக்கு கூட ஆபத்து நேரலாம் என்று அந்த மருத்துவர் தனது ஆழ்ந்த பயத்தை வெளிப்படுத்தினார். இந்த தகவல்கள் சரவணனின் சந்தேகத்தை ஒரு கூரிய இரத்தம் தோய்ந்த கத்தியைப் போல் மேலும் ஆழமாக்கியது. இது ஒருபோதும் ஒரு சாதாரண மருத்துவ அலட்சியமாகவோ அல்லது இயற்கையான மரணமாகவோ இருக்க முடியாது. மாறாக மிகவும் திட்டமிட்ட குளிர்ந்த இரத்தம் கொண்ட கொலையின் தெளிவான மறுக்க முடியாத அறிகுறிகள் இதில் தென்படுவதை சரவணன் தனது பல வருட அனுபவமிக்க போலீஸ் உள்ளுணர்வால் உறுதியாக உணர்ந்தார். இந்த தகவல் லோகநாதனுக்கும் டாக்டர் விஸ்வநாதனுக்கும் இடையிலான கிரிமினல் உறவின் ஆழத்தையும் அவர்கள் இருவரும் தங்களது தவறுகளை மூடி மறைக்க எந்த எல்லைக்கும் செல்ல துணிவார்கள் என்பதையும் சரவணனுக்கு தெளிவாக உணர்த்தியது. அவர்கள் இருவரும் ஒரு கொடிய கிரிமினல் கூட்டணியை உருவாக்கி சட்டத்தையும் நீதியையும் தங்களுக்கு சாதகமாக வளைக்க துணிந்திருக்கிறார்கள் என்பதை சரவணன் தனது உள்ளுணர்வால் மட்டுமல்ல சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களின் மூலமும் உறுதியாக நம்பினார். இந்த முக்கியமான நிலையில் சரவணன் டாக்டர் விஸ்வநாதனை நேரில் சந்தித்து தனது அதிகாரப்பூர்வ விசாரணையை தொடங்க இறுதியாக முடிவு செய்தார்.
அவர் தனது அதிகாரப்பூர்வ அடையாள அட்டையை காண்பித்து தனது குழுவினருடன் அந்த பெரிய ஆடம்பரமான மருத்துவமனைக்குள் கம்பீரமாக நுழைந்தார். டாக்டர் விஸ்வநாதன் சரவணனை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்து வெளிரிப்போனார். அவரது முகத்தில் ஒருவிதமான பதற்றம், ஆழ்ந்த பயம் மற்றும் சொல்ல முடியாத குற்ற உணர்வு ஒருங்கே தெரிந்தது. சரவணன் டாக்டர் விஸ்வநாதனின் ஆடம்பரமான தோல் நாற்காலிகள் போடப்பட்ட அலுவலகத்தில் அமர்ந்து நேரடியாகவும் ஊடுருவும் பார்வையுடனும் கேள்விகளை கேட்கத் தொடங்கினார். அமுதாவின் மருத்துவ சிகிச்சை முறை, அவர் வழங்கிய மருந்துகள், மருத்துவ அறிக்கையில் இருந்த திட்டமிட்ட முரண்பாடுகள், அவர் அமுதாவை கடைசியாக எப்போது பார்த்தார், அவளிடம் என்ன பேசினார் என ஒவ்வொரு சிறிய விவரத்தையும் சரவணன் துருவி துருவி கேட்டார். டாக்டர் விஸ்வநாதன் ஆரம்பத்தில் மிகவும் சாதுவாகவும் தன்னம்பிக்கையுடனும் பதிலளித்தாலும் சரவணனின் தொடர்ச்சியான கூர்மையான துளைக்கும் கேள்விகளுக்கு அவர் தடுமாறத் தொடங்கினார். அவரது பதில்களில் பல முரண்பாடுகள் இருந்தன. அவர் பதற்றத்தில் வார்த்தைகளை தவறாக உச்சரித்தார். மேலும் அவரது உடல் மொழி அவர் ஏதோ ஒரு பயங்கரமான உண்மையை மறைக்க முயற்சிக்கிறார் என்பதை தெளிவாகவும் சந்தேகத்திற்கு இடமின்றியும் காட்டியது. சரவணன் தனது கூர்மையான ஊடுருவும் கேள்விகளால் டாக்டர் விஸ்வநாதனை ஒரு சாதாரண சாட்சியாக அல்ல, மாறாக ஒரு கிரிமினலை போல் உணர வைத்தார். விசாரணையின் முடிவில் டாக்டர் விஸ்வநாதனின் பதில்களில் சரவணனுக்கு சிறிதும் திருப்தி இல்லை. அவர் டாக்டர் விஸ்வநாதனை மேலும் தீவிரமாக, கடுமையான முறையில் விசாரிக்க முடிவு செய்தார். அந்த பெரிய மருத்துவமனையின் அமைதியான, சுத்தமான, மினுமினுக்கும் வெளித்தோற்றத்திற்கு பின்னால் ஒரு பயங்கரமான, கொடூரமான உண்மை மறைந்திருக்கிறது என்பதை சரவணன் தனது பல வருட அனுபவத்தின் மூலம் உறுதியாக நம்பினார். இந்த மர்மத்தை முழுமையாக வெளிக்கொணராமல், அமுதாவுக்கு நீதியை பெற்றுத்தராமல் அவர் ஒருபோதும் ஓயப்போவதில்லை என்று தனது மனதிற்குள் ஒரு இரும்புக்கோட்டை போல் உறுதியெடுத்துக் கொண்டார். பகுதி 8. இருளின் விளிம்பில் வெளிச்சம். தலைமறைவு வாழ்க்கை மீராவை ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனால் மிகவும் இறுக்கமான, மனசாட்சியற்ற இருண்ட சிறைக்குள் தள்ளியது போலிருந்தது. தொடர்ச்சியான, இடைவிடாத ஊடுருவும் பயம் அவளது நிழலைப் போல அவளை துரத்திக் கொண்டே இருந்தது. அவளது ஒவ்வொரு அசைவையும் கட்டுப்படுத்தியது, அவளது ஒவ்வொரு எண்ணத்தையும் விஷமாக்கியது, அவளது தூக்கத்தை திருடியது, அவளது கனவுகளை சிதைத்தது. தனிமை அவளது மனதை ஒரு கரையானைப் போல் அரித்துக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு மணித்துளியும் ஒரு யுகமாக நீண்டு சென்றது. கடந்த காலத்தின் சந்தோஷமான, வண்ணமயமான, இனிமையான நினைவுகளையெல்லாம் மங்கு செய்தது. அவளை ஒரு துயரமான, வெளிரிய, உணர்ச்சியற்ற ஓவியமாக மாற்றியது. உணவு மற்றும் உறக்கமின்மை அவளது உடலையும் மனதையும் சோர்வடையச் செய்தது. அவளை ஒரு வெற்று ஓட்டை போல, உணர்ச்சியற்ற ஒரு பொம்மையைப் போல, ஒரு நிழலைப் போல மாற்றியது. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற முடிவற்ற, தீர்க்க முடியாத, சித்திரவதை செய்யும் சந்தேகம் அவளை ஒரு சுழலில் சிக்க வைத்தது. அவளது ஒவ்வொரு சிறிய முடிவையும் கேள்விக்குள்ளாக்கியது. அவளது நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக, மெதுவாக, இரக்கமின்றி அழித்தது. ஆனாலும் தனது அன்பான உயிர்த்தோழி அமுதாவுக்காக அவள் தொடர்ந்து போராட வேண்டியிருந்தது. அவளுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடிய, மன்னிக்க முடியாத, கொடூரமான, மிருகத்தனமான அநீதிக்கு பழிவாங்க வேண்டியிருந்தது. அந்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டியிருந்தது. அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டியிருந்தது. தனது கனிவான, இரக்கமுள்ள, தைரியமான தோழி சுமதியின் சிறிய ஆனால் பாதுகாப்பான, அன்பான, அமைதியான வீட்டில் அவள் சேகரித்திருந்த மற்ற மஞ்சள் நிற காகிதங்களை தூசி தட்டி எடுத்தாள். அந்த காகிதங்களில் அரசியல்வாதிகள், செல்வாக்கு மிக்க, பணக்கார, இரக்கமற்ற மருத்துவர்கள் மற்றும் பல சக்தி வாய்ந்த, செல்வம் கொழிக்கும், மனசாட்சியற்ற தொழிலதிபர்களின் ஊழல் நிறைந்த, கரைபடிந்த, இரத்தக்கரை படிந்த, திகிலூட்டும் கைகள் பதிவாகியிருந்தன. லஞ்சம், மோசடி, அதிகார துஷ்பிரயோகம், சட்டவிரோத ஒப்பந்தங்கள், கொலை மிரட்டல்கள், ஆட்கடத்தல், போதைப்பொருள் கடத்தல் என பல கிரிமினல், சட்டவிரோத, மனிதநேயமற்ற செயல்களின் கரைபடிந்த, மறுக்க முடியாத, திகிலூட்டும், வெட்கக்கேடான ஆதாரங்கள் அதில் குவிந்திருந்தன. ஒவ்வொரு வரியும் அதிகாரத்தின் இருண்ட, கொடூரமான, மிருகத்தனமான பக்கத்தையும், பணத்துக்காக எந்த எல்லைக்கும் செல்லும் மனிதர்களின் வஞ்சகத்தையும், இரக்கமற்ற தன்மையையும், மிருகத்தனத்தையும், மனிதத்தன்மையற்ற தன்மையையும் வெளிச்சம் போட்டு காட்டியது. இந்த ஆபத்தான, வெடிக்கும், பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய உண்மைகளை சரியான நேரத்தில், சரியான, தைரியமான, நேர்மையான நபர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது அவளது ஒரே அழுத்தமான, தவிர்க்க முடியாத, உயிர்மூச்சான இறுதி இலக்காக இருந்தது. தனது கனிவான, தைரியமான, கொள்கை பிடிப்புள்ள தோழி சுமதியின் உதவியுடன் ஒரு நேர்மையான, தைரியமான மற்றும் கொள்கை பிடிப்புள்ள, யாருக்கும் பயப்படாத, நீதிக்காக போராடும் ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளரை ரகசியமாகச் சந்திக்க அவள் மிகவும் ஆபத்தான ஆனால் தவிர்க்க முடியாத, உயிர்நாடியான, மிக முக்கியமான ஏற்பாடு செய்தாள். அந்த பத்திரிகையாளரின் நம்பகத்தன்மையை பலமுறை, பல வழிகளில் உறுதிப்படுத்திக் கொண்டாள். பல நம்பகமான, நேர்மையான, தைரியமான நபர்கள் மூலம் இதை உறுதி செய்தாள்.
அதன் பிறகு தான் அறிந்த அனைத்து அதிர்ச்சிகரமான உண்மைகளையும் அவரிடம் ஒப்படைக்க முடிவு செய்தாள். தான் சேகரித்திருந்த விலைமதிப்பற்ற ஆபத்தான ஆதாரங்களையும் அவரிடம் ஒப்படைக்க முடிவு செய்தாள். மீரா தனது உள்ளுணர்வால் இந்த உறுதியான இறுதி முடிவை எடுத்தாள். இந்த ரகசிய சந்திப்பு அவளது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கலாம். அவளது ஒரே ஆதரவான இரக்கமுள்ள சுமதிக்கும் இது கடுமையான ஆபத்தை விளைவிக்கலாம். இதை அவள் நன்கு அறிந்திருந்தாள். ஆனாலும் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் அந்த அசைக்க முடியாத வெறி அவளது பயத்தை வென்றது. அந்த எரியும் தணியாத வெறி அவளது ஆழ்ந்த பலவீனப்படுத்தும் பயத்தை முழுமையாக வென்றது. அமுதாவின் மரணத்திற்கு காரணமான அந்த நிழல் சக்திகளை பழிவாங்க வேண்டும். அந்த எரியும் தணியாத உறுதியான எண்ணம் அவளை ஆட்கொண்டது. அது அவளது ஒவ்வொரு அணுவிலும் ஆழமாக ஊடுருவியிருந்தது. சுமதி மிகவும் பயந்தாள். மீராவின் பாதுகாப்பை குறித்து ஒவ்வொரு நொடியும் கவலைப்பட்டாள். அவளது ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்தாள். ஆனால் மீராவின் அசைக்க முடியாத உறுதியையும் தனது அன்பான உயிர்த்தோழி அமுதாவின் கொடூரமான மன்னிக்க முடியாத மிருகத்தனமான மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அவளது தீவிரமான தணியாத உறுதியான இறுதி விருப்பத்தையும் அவள் முழுமையாக புரிந்து கொண்டாள். அவள் தனது சிறிய நம்பிக்கையான நேர்மையான தைரியமான வட்டத்திற்குள் மிகவும் கவனமாக மெதுவாக ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பலமுறை சரிபார்த்து விசாரித்தாள். யாரும் லோகநாதனின் நீண்ட இருண்ட கொடிய கரங்களுக்கு உட்படாத தைரியமான நேர்மையான யாருக்கும் பயப்படாத நீதிக்காக தனது உயிரையும் பணயம் வைக்க துணியும் ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளரை பற்றி அறிந்திருக்கிறார்களா என்று. பல தோல்வியுற்ற ஏமாற்றமளித்த நம்பிக்கையற்ற மனச்சோர்வளித்த முயற்சிகளுக்கு பிறகு சுமதி ஒரு பத்திரிகையாளரை பற்றி கேள்விப்பட்டாள். அவர் பெயர் ரவிச்சந்திரன். அவர் புகழ்பெற்றவர், துணிச்சல் மிக்கவர், யாருக்கும் அஞ்சாதவர். அவர் ஊழலுக்கு எதிராகவும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு எதிராகவும் தனது கூர்மையான வலிமையான நேர்மையான எழுத்துக்களால் தொடர்ந்து போராடி வருபவர் என்று கூறப்பட்டது. மேலும் அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார் என்றும் சொல்லப்பட்டது. அவர் உண்மையை மட்டுமே எழுதுவார். நீதிக்காக தனது பேனாவை ஒரு கூரிய இரத்தம் தோய்ந்த வாளாக பயன்படுத்துவார் என்றும் கூறப்பட்டது. மீரா ரவிச்சந்திரனை பற்றி மேலும் பல ரகசியமான நம்பகமான உறுதியான தகவல்களை பல நம்பகமான நேர்மையான தைரியமான கொள்கைப்பிடிப்புள்ள ஆதாரங்கள் மூலம் சேகரித்தாள். அவர் ஒரு நேர்மையான கொள்கைப்பிடிப்புள்ள மற்றும் சமூக அக்கறை கொண்ட தைரியமான யாருக்கும் அஞ்சாத நீதிக்காக தன் உயிரையும் கொடுக்க துணியும் பத்திரிகையாளர் என்பதை உறுதியாக நம்பினாள். ஒரு பாதுகாப்பான யாருக்கும் தெரியாத ஒரு பழைய அமைதியான ஒதுக்குப்புறமான ரகசியமான தேநீர் கடையில் அவர்கள் சந்திக்க மிகவும் ஆபத்தான ஆனால் அவசியமான உயிர்நாடியான மிக முக்கியமான இறுதி ஏற்பாடு செய்யப்பட்டது. மீரா தனது கையில் அந்த மஞ்சள் நிற காகிதங்களை ஒரு விலைமதிப்பற்ற ஆனால் வெடிக்கும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய பொக்கிஷத்தைப் போல் இறுக்கமாக பிடித்திருந்தாள். ரவிச்சந்திரன் குறித்த நேரத்தில் அங்கு வந்தார். அவர் கூர்மையான ஊடுருவும் உண்மையை ஊடுருவி பார்க்கும் நேர்மையான நீதியின் மீது பற்றுக்கொண்ட கண்களையும் உறுதியான நம்பிக்கையான தைரியமான யாருக்கும் அஞ்சாத முகத்தையும் கொண்டிருந்தார். மீரா தனது கதையை அவரிடம் மெதுவாகவும் தெளிவாகவும் ஒவ்வொரு அதிர்ச்சிகரமான திகிலூட்டும் விவரத்தையும் விவரித்து கூறினாள். தான் கண்டறிந்த அதிர்ச்சியூட்டும் திகிலூட்டும் வெட்கக்கேடான பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய ஆதாரங்களையும் தனது அன்பான உயிர்த்தோழி அமுதாவின் கொடூரமான மன்னிக்க முடியாத மிருகத்தனமான மரணத்தில் லோகநாதன் மற்றும் டாக்டர் விஸ்வநாதனுக்கு இருக்கும் கொடிய கிரிமினல் மனிதநேயமற்ற தொடர்பையும் விளக்கினாள். ரவிச்சந்திரன் அமைதியாக ஆழ்ந்த கவனத்துடன் ஒரு துளி கூட அசையாமல் அவளது கதையை கேட்டார். அந்த ஆபத்தான வெடிக்கும் பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய ஆவணங்களை மிகவும் கவனமாகவும் நுணுக்கமாகவும் ஒவ்வொரு எழுத்தையும் ஊடுருவி பார்த்தார். அந்த ஆதாரங்களின் அதிர்ச்சியூட்டும் முக்கியத்துவத்தையும் அதில் பொதிந்திருந்த வெடிக்கும் கொடிய பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தையும் அவர் உடனடியாக தனது கூரிய பத்திரிகை அறிவால் உணர்ந்தார். இந்த உண்மைகள் வெளிவந்தால் தமிழக அரசியலிலும் மருத்துவத் துறையிலும் ஒரு பெரிய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலநடுக்கத்தை உருவாக்கும். சுனாமியை ஏற்படுத்தும் பூகம்பமே வெடிக்கும் என்பதை அவர் தனது பல வருட அனுபவத்தின் மூலம் அறிந்தார். லோகநாதனை எதிர்த்து இந்த செய்தியை வெளியிடுவது ஆபத்தானது. அது தனது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். மேலும் தனது நேசத்துக்குரிய குடும்பத்திற்கும் கடுமையான ஆபத்தை விளைவிக்கும். இதை அவர் நன்கு அறிந்திருந்தார். இருந்தும் உண்மையை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அது தனது உயரிய பத்திரிகை தர்மம். அதை அவர் ஒருபோதும் கைவிடவில்லை. அவர் மீராவுக்கு உறுதியளித்தார். இந்த கொடிய அநீதிக்கு எதிராக நிச்சயம் குரல் கொடுப்பார் என்றார். தனது பேனாவை நீதியின் வாளாக உயர்த்தி போராடுவேன் என்று உறுதியளித்தார்.
மிகவும் கவனமாக ஒவ்வொரு ஆதாரத்தையும் புகழ்பெற்ற நேர்மையான சட்ட நிபுணர்களுடன் பலமுறை சரிபார்த்தார். தனது பத்திரிகையின் ஆசிரியர் குழுவுடன் நீண்ட நேரம் கலந்து ஆலோசித்தார். சட்டரீதியான அனைத்து பாதுகாப்புகளையும் உறுதிப்படுத்தினார். அதன் பிறகு இந்த அதிர்ச்சியூட்டும் ஆபத்தான வெடிக்கும் பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய செய்தியை வெளியிட அவர் உறுதியான அசைக்க முடியாத இறுதி முடிவு செய்தார். மீராவுக்கு ஒரு கணம் ஒரு பெரிய கனமான அழுத்தும் சுமை இறங்கியது போன்ற நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் இந்த துணிச்சலான ஆபத்தான இறுதி முடிவு மேலும் கொடிய கொடூரமான நிரந்தர ஆபத்தை விளைவிக்கலாம் என்ற பயமும் அவளை மெல்ல தொற்றிக் கொண்டது. ஆனாலும் உண்மையை வெளிக்கொணரும் அந்த ஒரு சிறு நம்பிக்கை அவளை பற்றிக் கொண்டது. அந்த உறுதியான எரியும் தணியாத இறுதி நம்பிக்கை அவளை அந்த இருண்ட பயங்கரமான ஆபத்தான பாதையில் தொடர்ந்து முன்னோக்கி தள்ளியது. பகுதி 9. உண்மையின் வெடிகுண்டு வெடிக்கிறது. சந்தேகத்திற்குரிய அந்த புகழ்பெற்ற துணிச்சல் மிக்க பத்திரிகையாளர் ரவிச்சந்திரன் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் தனது கைகளில் ஏந்தியிருந்த அந்த அதிர்ச்சியூட்டும் வெடிக்கும் பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய ஆவணங்களை தனது மரியாதையான ஆனால் உறுதியான நீதியின் மீது பற்றுக்கொண்ட கைகளில் ஏந்தினார். அவரது கூரிய ஊடுருவும் உண்மையை ஊடுருவி பார்க்கும் நேர்மையான கண்கள் ஒவ்வொரு பக்கத்தையும் மிகவும் துல்லியமாக ஒரு அதிநவீன நுண்ணோக்கியின் துல்லியத்துடன் ஸ்கேன் செய்தது போல் ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு எண்ணையும் ஊடுருவி பார்த்தன. அவரது முகத்தில் படிப்படியாக ஒருவிதமான ஆழ்ந்த அதிர்ச்சியும் நியாயமான தணிக்க முடியாத கோபமும் அதே நேரத்தில் ஒரு பத்திரிகையாளருக்குரிய புனிதமான விட்டுக்கொடுக்க முடியாத கடமை உணர்வும் அழுத்தமாக வெளிப்பட்டது. அந்த மஞ்சள் நிற காகிதங்களில் பொதிந்திருந்த உண்மைகளின் வலிமையை, அதன் பேரழிவுகரமான சமுதாயத்தையே உலுக்கக்கூடிய ஆற்றலை அவர் உடனடியாக உணர்ந்தார். இவை வெறும் ஆதாரமற்ற பலவீனமான குற்றச்சாட்டுகள் அல்ல, மறுக்க முடியாத கான்கிரீட் சட்டரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரங்கள். பல ஆண்டுகளாக அதிகாரத்தின் இருண்ட போர்வையில் ஒளிந்திருக்கும் சக்தி வாய்ந்த செல்வாக்கு மிக்கவர்களின் முகத்திரையை கிழிக்கக்கூடிய வெடிகுண்டுகள் என்பதை அவர் அறிந்தார். லோகநாதன் மற்றும் டாக்டர் விஸ்வநாதன் ஆகியோரின் கிரிமினல் வலைப்பின்னல் எவ்வளவு ஆழமாக வேரூன்றியிருக்கிறது. அவர்கள் தங்களது சுயநலமான கொடிய நோக்கங்களுக்காக எந்த எல்லைக்கும் செல்ல துணிவார்கள் என்பதையும் அந்த ஆவணங்கள் அவருக்கு தெளிவாக உணர்த்தின. மீரா தனது சொந்த உயிரை பணயம் வைத்து தனது எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி இந்த ஆபத்தான வெடிக்கும் ஆதாரங்களை அவரிடம் ஒப்படைத்திருக்கிறாள் என்பதை அவர் உணர்ந்தார். அவளுக்கு நீதி கிடைக்கச் செய்வது, உண்மையை வெளிக்கொணர்வது தனது பத்திரிகை தர்மம் மட்டுமல்ல, ஒரு மனிதனாக, ஒரு குடிமகனாக தனது அடிப்படை கடமை என்று அவர் உறுதியாக அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆனால் இது ஒரு மிகவும் ஆபத்தான விளைவுகளை கணிக்க முடியாத சட்டரீதியான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய பயணம் என்பதை அவர்கள் அனைவரும் நன்கு அறிந்திருந்தனர். லோகநாதனின் செல்வாக்கு ஊடகத்துறையிலும் ஆழமாக பதிந்திருந்தது. பல பெரிய புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த பத்திரிகைகளும் செல்வாக்கு மிக்க தொலைக்காட்சி சேனல்களும் அவரது நேரடி அல்லது மறைமுக கட்டுப்பாட்டில் இருந்தன, அல்லது அவரது கணக்கற்ற பணபலத்திற்கு பணிந்து போயிருந்தன, அல்லது அவரது மிரட்டலுக்கு அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தன. அதனால் இந்த செய்தியை வெளியிடுவது ஒரு பெரிய சவாலாகவும், கடுமையான சட்டரீதியான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும், ஏன் அவர்களின் உயிருக்கே, அவர்களின் குடும்பத்திற்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாகவும் இருந்தது. ரவிச்சந்திரன் தனது ஆசிரியர் குழுவுக்கு உறுதியளித்தார். அவர் ஒவ்வொரு ஆதாரத்தையும் நாட்டின் தலைசிறந்த நேர்மையான சட்ட நிபுணர்களுடன் பலமுறை சரிபார்த்து, எந்தவிதமான சட்ட சிக்கல்களும் வராத வண்ணம் மிகவும் கவனமாகவும் நுணுக்கமாகவும் ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து இந்த செய்தியை வடிவமைப்பார் என்று. உண்மை வெல்ல வேண்டும், ஊழல் அம்பலப்படுத்தப்பட வேண்டும், அமுதாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும், சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே அவரது ஒரே உறுதியான புனிதமான குறிக்கோளாக இருந்தது. அடுத்த சில நாட்கள் ரவிச்சந்திரனுக்கும் அவரது அர்ப்பணிப்புள்ள தைரியமான குழுவினருக்கும் மிகவும் பரபரப்பானதாகவும் தூக்கமில்லாத மன அழுத்தமான இரவுகளை கொண்டதாகவும் இருந்தன. மீரா அளித்த ஒவ்வொரு சிறிய பெரிய ஆவணத்தையும் அவர்கள் ஒரு துப்பறியும் நிபுணரின் கூர்மையான கவனத்துடன் நுணுக்கமாக ஆராய்ந்தனர். அதில் குறிப்பிடப்பட்டிருந்த ஒவ்வொரு நபர், ஒவ்வொரு இடம், ஒவ்வொரு தேதி, ஒவ்வொரு நேர குறிப்பு என ஒவ்வொரு சிறு விவரத்தையும் அவர்கள் பலமுறை சரிபார்த்தனர், குறுக்கு விசாரணை செய்தனர். ரவிச்சந்திரன் தனது நம்பகமான துணிச்சல் மிக்க, யாருக்கும் அஞ்சாத செய்தியாளர்களை வைத்து இந்த தகவல்களை மேலும் உறுதிப்படுத்தினார். மருத்துவமனை ஊழியர்கள் சிலரை ரகசியமாக மிகவும் பாதுகாப்பான, யாருக்கும் தெரியாத இடங்களில் சந்தித்து கூடுதல் அதிர்ச்சியூட்டும் திகிலூட்டும் தகவல்களை பெற்றார். அவர்கள் அனைவரும் டாக்டர் விஸ்வநாதனின் இரக்கமற்ற கொடூரமான மிருகத்தனமான முகத்தையும் அவரது அதிகார துஷ்பிரயோகத்தையும் அவரது மிரட்டல்களையும் பற்றி பயத்துடனும் நடுங்கும் குரலிலும் பேசினர்.
ரவிச்சந்திரன் இந்த வெடிக்கும் பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய செய்தியை வெளியிடுவதற்கு முன்பு மீராவை மீண்டும் ஒருமுறை ரகசியமாக மிகவும் பாதுகாப்பான நம்பகமான இடத்தில் சந்தித்தார். செய்தியின் உள்ளடக்கம் குறித்தும் அது ஏற்படுத்தக்கூடிய கடுமையான கணிக்க முடியாத விளைவுகள் குறித்தும் அவரிடம் மிகவும் வெளிப்படையாக ஒளிவு மறைவின்றி விளக்கினார். மீரா தனது முடிவில் ஒரு மலையைப் போல் உறுதியாக அசைக்க முடியாதவராக இருந்தார். உண்மை எப்படியாவது வெளிவர வேண்டும், தனது அன்பான தோழி அமுதாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே அவளது ஒரே தனியாத இறுதி விருப்பம். தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று அவள் தைரியமாகவும் உறுதியாகவும் யாருக்கும் அஞ்சாமலும் கூறினாள். ரவிச்சந்திரன் மீராவின் அசாதாரண தைரியத்தையும் உறுதியையும் நீதிக்கான தாகத்தையும் தன்னலமற்ற அர்ப்பணிப்பையும் பார்த்து வியந்து போனார். அவர் அவளுக்கு முழுமையான பாதுகாப்பும் சட்டரீதியான அனைத்து உதவிகளும் அளிப்பதாக உறுதியளித்தார். இறுதியாக அந்த வரலாற்று சிறப்புமிக்க நீதி வெல்லும் நாள் வந்தது. ரவிச்சந்திரனின் புகழ்பெற்ற யாருக்கும் அஞ்சாத பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமுதாவின் கொடூரமான மரணம் குறித்த அதிர்ச்சிகரமான, திகிலூட்டும், வெட்கக்கேடான உண்மைகள் பெரிய துணிச்சலான தலைப்புச் செய்தியாக வெளிவந்தன. போலியான, மோசடியான, சட்டவிரோதமான இறப்புச் சான்றிதழ், மருத்துவ அறிக்கையில் நடந்த திட்டமிட்ட கொடூரமான, மன்னிக்க முடியாத மோசடிகள், லோகநாதன் மற்றும் டாக்டர் விஸ்வநாதனின் கள்ளத்தனமான, கிரிமினல், மனிதநேயமற்ற தொடர்பு என அனைத்தும் மறுக்க முடியாத சட்டப்பூர்வமான ஆதாரங்களுடன் அம்பலமானது. அந்த பத்திரிகையின் ஒவ்வொரு பிரதியும் வினாடிகளில் விற்று தீர்ந்தன. தமிழகம் முழுவதும் இந்த அதிர்ச்சியூட்டும், திகிலூட்டும் செய்தி காட்டுத்தீ போல் பரவியது. தொலைக்காட்சிகளும் சமூக வலைத்தளங்களும் இந்த விவகாரத்தை ஒரு தேசிய விவாத மேடையாக மாற்றின. லோகநாதன் மற்றும் டாக்டர் விஸ்வநாதனின் பல ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்த இருண்ட முகத்திரைகள் கிழிக்கப்பட்டன. பொதுமக்களின் கோபம் கொந்தளித்தது. நீதிக்காக குரல்கள் எங்கும் பலமாக, ஆவேசமாக, ஒருமித்த குரலில் ஒலித்தன. இந்த விவகாரத்தின் தீவிரத்தையும் பொதுமக்களின் கொந்தளிப்பையும் ஊடகங்களின் அழுத்தத்தையும் உணர்ந்த அரசு உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து மிகவும் தீவிரமாகவும் விரைவாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் விசாரிக்க உத்தரவிட்டது. ரவிச்சந்திரனின் துணிச்சலான, யாருக்கும் அஞ்சாத இந்த செயல் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தியது. உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டுவர ஒரு சாதாரண, தைரியமான, தன்னலமற்ற பெண் எடுத்த தன்னலமற்ற முயற்சியும் ஒரு நேர்மையான, கொள்கை பிடிப்புள்ள, யாருக்கும் அஞ்சாத பத்திரிகையாளரின் துணிவும் இணைந்து ஒரு பெரும் வரலாற்று மாற்றத்தை தொடங்கின. பகுதி 10. இருளின் ஆழத்திலிருந்து வெளிச்சம் நோக்கி. அந்த செய்தியை வெளியிடுவதற்கு முன்பு மீராவை மீண்டும் ஒருமுறை ரகசியமாக மிகவும் பாதுகாப்பான, நம்பகமான இடத்தில் சந்திக்க வேண்டியது தனது பத்திரிகை தர்மத்தின் அசைக்க முடியாத கட்டாயம் என ரவிச்சந்திரன் உணர்ந்தார். அந்த இடம் சென்னை நகரின் பரபரப்பான சந்தைகளுக்கு அப்பால் அமைதியையும் தனிமையையும் அரவணைத்திருந்த ஒரு நூற்றாண்டு பழமையான நூலகம். அதன் உயர்ந்த மரத்தாலான அலமாரிகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த எண்ணற்ற புத்தகங்கள் மௌன சாட்சிகளாகவும் ஞானத்தின் களஞ்சியங்களாகவும் விளங்கின. அந்த நூலகத்தின் பின்புறம் அதிகம் வெளிச்சம் படாத ஒரு சிறிய வாசிப்பு அறையில் அவர்கள் சந்தித்தனர். அறையின் ஜன்னல்கள் கனத்த திரைச்சீலைகளால் மூடப்பட்டிருந்தன. உள்ளே ஒரு பழைய மேசை விளக்கு மட்டுமே மங்கிய ஒளியை வீசியது. அந்த அமைதியான, தனிமையான சூழல் அவர்களின் ரகசிய உரையாடலுக்கு ஒரு அரணாக அமைந்தது. ரவிச்சந்திரன் மீராவின் கைகளை மென்மையாக பற்றிக் கொண்டார். அவரது கரங்களின் கதகதப்பு மீராவின் பதற்றத்தை சற்று குறைத்தது. அவரது கண்களை ஊடுருவி பார்த்தபோது அவரது பார்வையில் ஆழ்ந்த கனிவும் சொல்ல முடியாத கவலையும் ஒருங்கே குடிகொண்டிருந்தன. அவர் பேசத் தொடங்குவதற்கு முன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டார். அந்த கணம் அறையில் அவர்களின் அமைதியான சுவாசமும் புத்தகங்களின் மெல்லிய வாசமும் மட்டுமே நிறைந்திருந்தது. மீரா என்று அவர் மெல்லிய, ஆனால் அதே நேரத்தில் வைரம் பாய்ந்த உறுதியுடன் ஆரம்பித்தார். அவரது வார்த்தைகள் அந்த அமைதியான அறையின் கனத்த சுவர்களில் எதிரொலித்தன. நான் வெளியிடப் போகும் செய்தியின் உள்ளடக்கம் வெறும் காகிதங்களில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. அது ஒரு சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கும் பேரதிர்ச்சி. அது லோகநாதன் மற்றும் டாக்டர் விஸ்வநாதன் ஆகியோரின் வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போடும். அவர்கள் பல ஆண்டுகளாக அதிகாரத்தின் மமதையில் கட்டி காத்திருக்கும் ஆணவ கோட்டையை தரைமட்டமாக்கும். மட்டுமல்ல, நமது சமுதாயத்திலும் ஒரு பெரிய ஆழமான அதிர்வலையை ஏற்படுத்தும். இந்த செய்தி பலரது தூக்கத்தை கெடுக்கும், பலரது வாழ்க்கையை மாற்றியமைக்கும், ஒருவேளை பலரது உயிரையும் கூட பணயம் வைக்கலாம். அவர் தொடர்ந்து பேசினார். தான் திரட்டிய ஒவ்வொரு ஆதாரத்தையும் அதன் கொடிய முக்கியத்துவத்தையும் மீராவுக்கு விளக்கினார். போலியான மரணச் சான்றிதழ் பற்றி விளக்கினார். அது அமுதா உண்மையில் எப்படி இறந்தாள் என்ற உண்மையை மூடிமறைக்க வேண்டுமென்றே தீட்டப்பட்ட சதி. மருத்துவ அறிக்கையில் நடந்த திட்டமிட்ட கொடூரமான மோசடிகள் பற்றி விளக்கினார். அது அமுதாவின் உடலில் இருந்த காயங்களையும் உண்மையான காரணங்களையும் வேண்டுமென்றே திரித்து எழுதியது.
அவர்கள் இருவரும் சேர்ந்து நடத்திய சட்டவிரோத பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மருந்து வணிகம் பற்றி விளக்கினார். அது தரம் குறைந்த போலி மருந்துகளை விற்று அப்பாவி மக்களின் உயிரோடு விளையாடிய அவர்களின் கொடிய சுயநலம். இரகசியமான சட்டவிரோதமான உடல் உறுப்பு விற்பனை பற்றியும் விளக்கினார். அது ஏழை எளிய மக்களின் கையெறு நிலையை பயன்படுத்தி அவர்களின் உடல்களை வியாபார பொருளாக்கிய அவர்களின் வெட்கக்கேடான மனிதநேயமற்ற செயல். இவற்றை ஒவ்வொன்றாக விவரிக்கும்போது மீராவின் முகம் துயரத்திலும் சொல்ல முடியாத அதிர்ச்சியிலும் அதே நேரத்தில் ஒருவித நியாயமான தணிக்க முடியாத கோபத்திலும் மாறிக்கொண்டே இருந்தது. ரவிச்சந்திரன் எந்தவிதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் பேசினார். இந்த செய்தியால் ஏற்படக்கூடிய கடுமையான கணிக்க முடியாத விளைவுகள் குறித்தும் அவளிடம் மிகவும் வெளிப்படையாக பேசினார். மீரா, இந்த செய்தி வெளிவந்தால் லோகநாதன் சும்மா இருக்க மாட்டார். அவர் ஒரு சக்தி வாய்ந்த செல்வாக்கு மிக்க மனிதர். அவர் தனது பணபலத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி நம்மை ஒடுக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார். அவர் தனது அடியாட்களை ஏவி விடலாம், நம்மை மிரட்டலாம், பொய் வழக்குகள் போடலாம், ஏன் நமது உயிருக்கே கூட ஆபத்து விளைவிக்கலாம் என்று ரவிச்சந்திரன் கவலையுடன் கூறினார். அவரது ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்த ஆபத்தின் நிழலை மீரா உணர்ந்தாள். அவள் தனது எதிர்காலத்தை பற்றியும் தனது குடும்பத்தின் பாதுகாப்பை பற்றியும் ஒரு கணம் யோசித்தாள். ஒரு மெல்லிய பயம் அவளது இதயத்தை அரித்தது. ஆனால் அடுத்த நொடியே அவளது மனத்திரையில் அமுதாவின் கள்ளமில்லாத சிரிப்பும் அவளது அன்பான பார்வையும் வந்து நின்றன. அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அவளது பயத்தை வென்றது. அவளது மரணத்தில் புதைந்துள்ள மர்மம் அவளது பயத்தை வென்றது. அவளது இதயம் நீதிக்காக உரக்கத் துடித்தது. மீரா தனது கைகளை ரவிச்சந்திரனின் கைகளில் மேலும் இறுகப்பற்றினாள். அவளது கண்கள் கண்ணீரால் மங்கலாக இருந்தாலும் அதில் ஒரு எரிமலையைப் போன்ற உறுதியும் ஒரு சிங்கத்தைப் போன்ற தைரியமும் மின்னியது. ரவி என்று அவள் திடமான ஆனால் அதே நேரத்தில் உணர்ச்சிவசப்பட்ட லேசாக நடுங்கும் குரலில் சொன்னாள். எனது முடிவில் நான் ஒரு மலையைப் போல் உறுதியாக இருக்கிறேன். அமுதா எனக்கு வெறும் தோழி மட்டுமல்ல, என் உயிரின் ஒரு பகுதி. அவளுக்கு இழைக்கப்பட்ட இந்த கொடூரமான அநீதிக்கு நான் ஒருபோதும் துணை போக மாட்டேன். உண்மை எப்படியாவது வெளிவர வேண்டும். எனது அன்பான இன்னுயிர் தோழி அமுதாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே எனது ஒரே தனியாத இறுதி விருப்பம். எனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் பரவாயில்லை, நான் பயப்படவில்லை. நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். அவளது வார்த்தைகளிலிருந்த தீர்க்கமான உறுதி ரவிச்சந்திரனை ஆழமாக தொட்டது. இந்த இளம் பெண்ணின் அசாதாரண தைரியத்தையும் நீதிக்கான தாகத்தையும் தன்னலமற்ற அர்ப்பணிப்பையும் பார்த்து அவர் நெகிழ்ந்து போனார். அவரது கண்களிலும் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தன. அவர் மீராவின் கைகளை அன்புடன் வருடினார். அவரது இதயம் பெருமையாலும் கனிவாலும் நிறைந்திருந்தது. மீரா, உனது தைரியத்திற்கு நான் தலைவணங்குகிறேன். நீ ஒரு சாதாரண பெண் அல்ல, நீ ஒரு வீரப்பெண். உனது இந்த தன்னலமற்ற மகத்தான செயலுக்காக வரலாறு உன்னை நிச்சயம் போற்றும். இந்த ஆபத்தான ஆனால் மிகவும் முக்கியமான பயணத்தில் நான் உனக்கு முழுமையாக துணை நிற்பேன். உனக்கு முழுமையான பாதுகாப்பும் சட்டரீதியான அனைத்து உதவிகளும் நான் அளிப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். நாம் இருவரும் இணைந்து இந்த அநீதிக்கு எதிராக போராடுவோம். உண்மை நிச்சயம் வெல்லும் என்று ரவிச்சந்திரன் உறுதியளித்தார். அவரது வார்த்தைகள் மீராவுக்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் சொல்ல முடியாத தைரியத்தையும் அளித்தன. அவளது மனதிலிருந்த பாரம் ஒரு கணத்தில் பறந்து போனது போல் உணர்ந்தாள். அவர்கள் இருவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தனர். அந்த அமைதியில் நீதிக்கான அவர்களின் அசைக்க முடியாத உறுதியும் ஒருவருக்கொருவர் மீதான ஆழமான நம்பிக்கையும் எதிரொலித்தது. பிறகு ரவிச்சந்திரன் தனது பையிலிருந்து ஒரு சிறிய பளபளப்பான வெள்ளிக்காசினை எடுத்து மீராவிடம் கொடுத்தார். இது உனக்கானது. இது ஒரு பழைய நாணயம். இது அதிர்ஷ்டத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது. இதை எப்போதும் உன்னுடன் வைத்துக்கொள் என்று அவர் அன்புடன் கூறினார். மீரா அந்த நாணயத்தை மரியாதையுடன் பெற்றுக்கொண்டாள். அவர்கள் இருவரும் அன்றிரவு அந்த அமைதியான ஞானம் நிறைந்த நூலகத்திலிருந்து பிரிந்தபோது அவர்களின் மனதில் ஒரு புதிய உறுதி பிறந்து இருந்தது. உண்மை வெளிவரும், நீதி நிலைநாட்டப்படும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்கள் இருவர் மனதிலும் ஆழமாக வேரூன்றியிருந்தது. அவர்கள் இருவரும் அந்த இருண்ட இரவில் சத்தியத்தின் பேரொளியை நோக்கி தைரியமாக நடந்தனர். அடுத்த சில நாட்கள் ரவிச்சந்திரனுக்கும் அவரது அர்ப்பணிப்புள்ள தைரியமான குழுவினருக்கும் மிகவும் பரபரப்பானதாகவும் தூக்கமில்லாத மன அழுத்தமான இரவுகளை கொண்டதாகவும் இருந்தன. மீரா அளித்த ஒவ்வொரு சிறிய பெரிய ஆவணத்தையும் அவர்கள் ஒரு துப்பறியும் நிபுணரின் கூர்மையான கவனத்துடன் நுணுக்கமாக ஆராய்ந்தனர். அதில் குறிப்பிடப்பட்டிருந்த ஒவ்வொரு நபர், ஒவ்வொரு இடம், ஒவ்வொரு தேதி, ஒவ்வொரு நேர குறிப்பு என ஒவ்வொரு சிறு விவரத்தையும் அவர்கள் பலமுறை சரிபார்த்தனர், குறுக்கு விசாரணை செய்தனர்.
லோகநாதன் மற்றும் டாக்டர் விஸ்வநாதன் ஆகியோரின் சட்டவிரோத மற்றும் கிரிமினல் நடவடிக்கைகளுக்கு எதிராக வலுவான மறுக்க முடியாத சட்டப்பூர்வமான ஆதாரங்கள் அந்த ஆவணங்களில் மலை போல் குவிந்திருந்தன. போலியான மோசடியான சட்டவிரோதமான இறப்புச் சான்றிதழ் இருந்தது. அதிலிருந்த ஒவ்வொரு முத்திரையும் ஒவ்வொரு கையெழுத்தும் சந்தேகத்திற்குரியதாக இருந்தன. மருத்துவ அறிக்கையில் நடந்த திட்டமிட்ட கொடூரமான மன்னிக்க முடியாத மோசடிகள் இருந்தன. அமுதாவின் உண்மையான உடல்நிலையை வேண்டுமென்றே மறைத்து அவர்களின் குற்றங்களை மூடி மறைக்கும் வகையில் அது ஜோடிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து நடத்திய சட்டவிரோத பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மருந்து வணிகம் பற்றிய தகவல்கள் இருந்தன. உயிர்காக்கும் மருந்துகள் என்ற பெயரில் விஷத்தை விற்று மக்களின் உயிரோடு விளையாடியது அம்பலமானது. இரகசியமான சட்டவிரோதமான உடல் உறுப்பு விற்பனை பற்றிய உண்மைகளும் இருந்தன. ஏழை எளிய மக்களின் கையறு நிலையை பயன்படுத்தி அவர்களின் உடல்களை வியாபாரப் பொருளாக்கி அவர்களின் வெட்கக்கேடான மனிதநேயமற்ற செயல் இது. இப்படி பல திடுக்கிடும் வெட்கக்கேடான மனிதநேயமற்ற உண்மைகள் அந்த ஆவணங்களில் வெளிச்சத்திற்கு வந்தன. ரவிச்சந்திரன் தனது நம்பகமான துணிச்சல் மிக்க யாருக்கும் அஞ்சாத செய்தியாளர்களை வைத்து இந்த தகவல்களை மேலும் உறுதிப்படுத்தினார். மருத்துவமனை ஊழியர்கள் சிலரை ரகசியமாக மிகவும் பாதுகாப்பான யாருக்கும் தெரியாத இடங்களில் சந்தித்து கூடுதல் அதிர்ச்சியூட்டும் திகிலூட்டும் தகவல்களை பெற்றார். அவர்கள் அனைவரும் டாக்டர் விஸ்வநாதனின் இரக்கமற்ற கொடூரமான மிருகத்தனமான முகத்தையும் அவரது அதிகார துஷ்பிரயோகத்தையும் அவரது மிரட்டல்களையும் பற்றி பயத்துடனும் நடுங்கும் குரலிலும் பேசினர். சிலர் கண்ணீர் மல்க தங்களுக்கு தெரிந்த உண்மைகளை ரவிச்சந்திரனிடம் பகிர்ந்து கொண்டனர். லோகநாதனின் செல்வாக்கு எவ்வளவு ஆழமாக வேரூன்றி இருந்தது, அவர்கள் இருவரும் தங்களது சுயநலத்திற்காக எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்தார்கள் என்பதையும் அவர்கள் விவரித்தனர். லோகநாதன் தனது பணபலத்தால் காவல்துறையையும் அரசியல்வாதிகளையும் தனது கைப்பிடியில் வைத்திருந்ததாகவும் டாக்டர் விஸ்வநாதன் மருத்துவத்துறையில் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தனக்கு எதிராக சாட்சி சொல்லும் ஊழியர்களை மிரட்டியதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ரவிச்சந்திரனும் அவரது குழுவும் ஒவ்வொரு ஆதாரத்தையும் பலமுறை சரிபார்த்து அது சட்டரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்பதை உறுதிப்படுத்தினர். எந்த ஒரு சிறிய பிழையும் அவர்களின் முயற்சிகளை வீணாக்கிவிடும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து மிகவும் கவனமாகவும் நுணுக்கமாகவும் செய்தியை வடிவமைத்தனர். உண்மை வெல்ல வேண்டும், ஊழல் அம்பலப்படுத்தப்பட வேண்டும், அமுதாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும், சமுதாயத்தில் ஒரு நிரந்தரமான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே அவர்களின் ஒரே உறுதியான புனிதமான குறிக்கோளாக இருந்தது. அந்த இலக்கை நோக்கி அவர்கள் அயராது உழைத்தனர். ஒவ்வொரு மணித்துளியும் அவர்களுக்கு முக்கியமானது. அவர்கள் தூக்கத்தையும் உணவையும் மறந்து உண்மையை வெளிக்கொணர்வதில் மட்டுமே முழுமையாக கவனம் செலுத்தினர். அந்த அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் விரைவில் பலன் தரப்போகிறது என்பதை அவர்கள் உள்ளுணர்வால் அறிந்திருந்தனர். இருளின் ஆழத்திலிருந்து வெளிச்சம் நோக்கி அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் ஒரு புதிய புரட்சிக்கான அறிகுறியாக இருந்தது. அந்த புரட்சி நீதிக்கான ஒரு பேரொளியாக, உண்மையான நீடித்த மாற்றத்திற்கான ஒரு வலிமையான தொடக்கமாக அமையப்போகிறது என்பதை அவர்கள் ஆழமாக நம்பினர். பகுதி 11. சத்தியத்தின் பிரகாசம் நீதியின் நெடும்பாதை. வானம் கார்மேகங்களால் முற்றிலும் மூடப்பட்டிருந்தது. சென்னை மாநகரத்தின் பரபரப்பான சாலைகளில் வாகனங்களின் இரைச்சலும் மக்களின் பேச்சொலியும் எப்போதும் போல கேட்டாலும் எங்கும் ஒருவிதமான பதற்றமான அமைதி நிலவியது. அது ஒரு பெரிய புயல் வருவதற்கு முன்பு நிலவும் அமைதியான சூழ்நிலையைப் போல இருந்தது. ரவிச்சந்திரனின் செய்தி நிறுவனத்தின் அலுவலகத்தில் நேரம் நெருங்க ஒருவிதமான இறுக்கமான சூழ்நிலை நிலவியது. ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகம் போல நீண்டதாக தோன்றியது. கணினி திரைகள் முன்பு எப்போதும் இல்லாத ஒருவிதமான அவசரமான ஒளியுடன் மின்னிக் கொண்டிருந்தன. மீரா வழங்கியிருந்த எண்ணற்ற ரகசிய ஆவணங்களின் மின்னணு பிரதிகளை அவரது குழுவினர் மீண்டும் மீண்டும் சரிபார்த்துக் கொண்டிருந்தனர். தொலைபேசி மணி ஒவ்வொரு முறை ஒலிக்கும் போதும் அங்கிருந்த ஒவ்வொருவரின் இதய துடிப்பும் ஒரு கணம் நின்று பின் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. யார் அழைக்கிறார்கள்? அந்த அழைப்பின் பின்னணியில் என்ன முக்கியமான செய்தி ஒளிந்திருக்கிறது? என்ற ஒருவித அச்சம் கலந்த எதிர்பார்ப்பு அனைவரின் மனதிலும் ஒருவிதமான படபடப்பை ஏற்படுத்தியது. மின்னஞ்சல் பெட்டியோ நிமிடத்திற்கு நிமிடம் புதிதாக வந்த செய்திகளால் நிரம்பி வழிந்தது. ஒவ்வொரு வரியும் மிகவும் கவனமாக படிக்கப்பட்டது. ஒவ்வொரு சொல்லும் பல முறை சரிபார்க்கப்பட்டது. அவர்கள் இத்தனை நாட்களாக செய்த கடின உழைப்பு வீணாகிவிடக்கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள். ரவிச்சந்திரன் அந்த அமைதியான ஆனால் அதே நேரத்தில் மிகவும் தீவிரமான சூழ்நிலையின் மையப்புள்ளியாக தனது பெரிய மேசையில் அமர்ந்திருந்தார். அவரது கூரிய கண்கள் கணினி திரையில் பதிந்திருந்தன. அவரது முகத்தில் கவலை கலந்த ஒருவிதமான உறுதியான பார்வை நிலவியது. அவர் அவ்வப்போது தனது இடது கையை உயர்த்தி மணிக்கட்டை பார்த்தார்.
நேரம் ஒரு நத்தை போல மிகவும் மெதுவாக நகர்வது போன்ற ஒரு பிரமை அவருக்குள் ஏற்பட்டது. அவரது அலுவலகத்திலிருந்த ஒவ்வொருவரும் ஒரு போர்க்களத்தில் நிற்கும் வீரனைப் போல தங்களது பணிகளில் முழுமையாக மூழ்கியிருந்தனர். சிலர் செய்தி அறிக்கையின் இறுதி வடிவத்தை மீண்டும் மீண்டும் படித்து சரிபார்த்துக் கொண்டிருந்தனர். ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதா? அந்த வார்த்தைகள் யாரையும் புண்படுத்தாத அதே நேரத்தில் உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுமா? மேலும் அந்த வார்த்தைகள் எந்தவிதமான சட்டரீதியான சிக்கல்களையும் உருவாக்காத வண்ணம் எழுதப்பட்டிருக்கிறதா என்று அவர்கள் பலமுறை உறுதிப்படுத்திக் கொண்டனர். இன்னும் சிலர் செய்தி வெளியானவுடன் அதை எப்படி ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் கொண்டு சேர்ப்பது என்பதற்கான விரிவான வியூகங்களை வகுத்துக் கொண்டிருந்தனர். சமூக ஊடக தளங்களில் செய்தியை வேகமாக பரப்ப திட்டமிட்டனர். ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்கள் இதில் அடங்கும். முன்னணி தேசிய மற்றும் மாநில செய்தித்தாப்பிகளுக்கும் தகவல்களை அனுப்பினர். தொலைக்காட்சி சேனல்களுக்கும் தகவல்களை அனுப்பினர். மின்னஞ்சல் மற்றும் நேரடி தொலைபேசி மூலம் இதை செய்தனர். மேலும் பல பிரபலமான இணையதளங்களில் விளம்பரப்படுத்தவும் ஏற்பாடு செய்தனர். அவர்களின் கைகள் ஓய்வின்றி உழைத்தன. ஒவ்வொருவரும் இந்த முக்கியமான பணியை ஒரு தேசிய கடமையாக, ஒரு அறப்பணியாக உணர்ந்து தங்களது முழு மனதையும் நேரத்தையும் அர்ப்பணித்து செயல்பட்டனர். கடந்த சில நாட்களாக அவர்கள் சரியாக தூங்கவில்லை, ஒழுங்காக சாப்பிடவில்லை. ஆனால் அவர்களின் கண்களில் அணையாத ஒரு வேட்கை கனன்று கொண்டிருந்தது. எப்படியாவது உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் அவர்களின் ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு சொல்லிலும் பிரதிபலித்தது. தொலைபேசியின் மறுமுனையில் மீரா ரவிச்சந்திரனின் அழைப்புக்காக காத்திருந்தாள். அவ்வப்போது அவள் ரவிச்சந்திரனை தொடர்பு கொண்டு பேசினாள். அவளது குரலில் ஒருவிதமான கவலை இருந்தாலும் அதே நேரத்தில் ஒரு ஆழமான அமைதியும் எதையும் எதிர்கொள்ளும் திடமான நம்பிக்கையும் தொனித்தது. தான் தற்போது மிகவும் பத்திரமாக இருப்பதாகவும் தனக்கு எந்தவிதமான பயமும் இல்லை என்றும் அவள் ரவிச்சந்திரனுக்கு உறுதியளித்தாள். ரவிச்சந்திரன் அவளிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுமென்றும் யாரையும் எளிதில் நம்பிவிடக்கூடாது என்றும் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தினார். இந்த மிகவும் முக்கியமான நேரத்தில் அவர்களின் பாதுகாப்பு மிக முக்கியம் என்பதை அவர்கள் இருவரும் நன்கு அறிந்திருந்தனர். லோகநாதனும் டாக்டர் விஸ்வநாதனும் தங்களது அதிகாரத்தையும் பணபலத்தையும் பயன்படுத்தி எந்த எல்லைக்கும் சென்று தங்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடும் என்பதை அவர்கள் நன்றாக உணர்ந்திருந்தனர். மீராவின் தற்போதைய இருப்பிடம் யாருக்கும் தெரியாத ஒரு மிகவும் பாதுகாப்பான இடத்தில் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. ரவிச்சந்திரனின் மிகவும் நம்பிக்கைக்குரிய மற்றும் விசுவாசமான நண்பர்கள் சிலர் அவளுக்கு பாதுகாப்பாக இருந்தனர். ஒவ்வொரு மணி நேரமும் அவளது நலம் விசாரிக்கப்பட்டது. அவளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் உடனடியாக வழங்கப்பட்டன. வெளியீட்டிற்கு சரியாக 20 நிமிடங்கள் முன்பு ரவிச்சந்திரன் தனது பெரிய மேசையில் சிதறிக் கிடந்த கோப்புகளுக்கு நடுவே இருந்த அந்த சிறிய பளபளப்பான வெள்ளிக்காசை எடுத்து தனது உள்ளங்கையில் வைத்து பார்த்தார். மீரா அந்த அமைதியான நூலகத்தில் அவர்கள் ரகசியமாக சந்தித்தபோது அவரிடம் கொடுத்த அந்த பழமையான நாணயம் இப்போது அவருக்கு வெறும் ஒரு உலோகத் துண்டு மட்டுமல்ல, அது ஒரு தாயத்து போல, ஒரு அதிர்ஷ்ட சின்னம் போல இருந்தது. அதன் குளிர்ச்சியான ஸ்பரிசம் அவரது மனதிலிருந்த பதற்றத்தையும் கவலையையும் சற்று குறைத்தது. அது மீராவின் அசாதாரண தைரியத்தையும் நீதிக்கான அவளது அசைக்க முடியாத உறுதியையும் அவருக்கு மீண்டும் ஒரு முறை நினைவூட்டியது. அவர் ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து தனது மனதையும் எண்ணங்களையும் ஒருநிலைப்படுத்தினார். அவரது விரல்கள் கணினி திரையில் இருந்த வெளியீட்டிற்கு ஒப்புதல் அளிக்கும் பொத்தானை நோக்கி மெதுவாக நகர்ந்தன. அந்த பொத்தானை அழுத்துவது ஒரு புதிய போரின் தொடக்கமாக இருக்கும் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். ஆனால் இந்த போர் நீதிக்கானது, உண்மைக்காகானது. இதில் வெற்றி பெறுவது மிகவும் முக்கியம். இது அமுதாவிற்காக அவர்கள் செய்யும் இறுதி அஞ்சலி. நேரம் நெருங்க நெருங்க ரவிச்சந்திரனின் இதய துடிப்பு அதிகரித்தது. அவர் தனது கண்களை மூடி ஒரு கணம் தியானித்தார். அவரது மனத்திரையில் அமுதாவின் கள்ளமில்லாத சிரித்த முகமும் அவளது அன்பான பார்வையும் வந்து போயின. அவளுக்கு இழைக்கப்பட்ட கொடூரமான அநீதி அவரது மனதை மீண்டும் ஒரு முறை உலுக்கியது. இந்த செய்தியை வெளியிடுவதன் மூலம் அவர் அமுதாவுக்கு மட்டுமல்ல, இந்த ஊழலால் பாதிக்கப்பட்ட எண்ணற்ற அப்பாவி மக்களுக்கும் நீதி வழங்கப் போகிறார் என்ற எண்ணம் அவரது கைகளுக்கு மேலும் வலிமை சேர்த்தது. அவர் தனது கண்களை திறந்து தனது குழுவினரை ஒருமுறை உறுதியான பார்வையுடன் பார்த்தார். பின்னர் எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் தனது விரலை உயர்த்தி வெளியிட்டு பொத்தானை அழுத்தினார். அடுத்த நொடி அந்த அதிர்ச்சியூட்டும் செய்தி மின்னல் வேகத்தில் பரவத் தொடங்கியது. முதலில் ரவிச்சந்திரனின் செய்தி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. நொடிப்பொழுதில் அது சமூக ஊடக தளங்களான ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற இடங்களில் காட்டுத்தீ போல பரவியது. வாட்ஸ்அப் குழுக்களிலும் டெலிகிராம் சேனல்களிலும் அந்த செய்தி வைரலானது.
முன்னணி தேசிய மற்றும் மாநில தொலைக்காட்சி சேனல்கள் தங்கள் வழக்கமான ஒளிபரப்பை நிறுத்திவிட்டு இந்த மிகவும் பரபரப்பான மற்றும் அதிர்ச்சியூட்டும் செய்தியை முக்கிய செய்தியாக ஒளிபரப்பத் தொடங்கின. அனைத்து செய்தித்தாப்பிகளின் இணையதளங்களும் ஒரே நேரத்தில் அதிகமான பார்வையாளர்கள் வந்ததால் முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டன. ஒவ்வொருவரும் அந்த செய்தியின் உண்மைத்தன்மையையும் அதன் பின்னால் இருக்கும் ஆதாரங்களையும் பற்றி விவாதிக்கத் தொடங்கினர். பலரும் அந்த செய்தியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பினர். லோகநாதன் மற்றும் டாக்டர் விஸ்வநாதன் ஆகியோரின் பல ஆண்டுகளாக கட்டிக்காத்திருந்த மரியாதையும் செல்வாக்கும் நொடிப்பொழுதில் தவிடுபொடியாக தொடங்கியது. அவர்கள் இருவரும் சமூகத்தில் தங்களது நற்பெயரை காப்பாற்ற எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் இன்று அனைத்தும் தலைகீழாக மாறியது. போலியான மரணச் சான்றிதழ், மருத்துவ அறிக்கையில் நடந்த திட்டமிட்ட மோசடிகள், சட்டவிரோத போலி மருந்து வணிகம், இரகசியமான மற்றும் சட்டவிரோதமான மனித உடல் உறுப்பு விற்பனை என அவர்கள் செய்த ஒவ்வொரு கொடூரமான குற்றமும் அப்பட்டமாக வெளிச்சத்திற்கு வந்தது. அந்த செய்திகளை படித்த மற்றும் பார்த்த ஒவ்வொருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். முதலில் அமைதியாக இருந்த உலகம் அந்த அதிர்ச்சியான செய்தியை கேட்டு கொந்தளிக்கத் தொடங்கியது. சாதாரண அப்பாவி மக்கள் தெருக்களில் திரண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். லோகநாதன் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோருக்கு எதிராக கடுமையான கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அவர்களின் உருவ பொம்மைகள் எரிக்கப்பட்டன. சமூக ஊடகங்களில் லட்சக்கணக்கான கண்டன கருத்துகள் பதிவிடப்பட்டன. பெரும்பாலான கருத்துகள் அவர்களுக்கு எதிரான கடுமையான கோபத்தையும் வெறுப்பையும் வெளிப்படுத்தின. பலர் அமுதாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று உரத்த குரலில் முழக்கமிட்டனர். இந்த செய்தி ஒரு சமூகத்தின் ஆழ்மனசாட்சியை உலுக்கியது. அரசியல் வட்டாரங்களிலும் இந்த செய்தி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. லோகநாதனுக்கு நெருக்கமான பல அரசியல்வாதிகள் தங்களை அவரிடமிருந்து உடனடியாக விலக்கிக் கொள்ளத் தொடங்கினர். எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை ஒரு பெரிய அரசியல் ஆயுதமாக கையில் எடுத்து ஆளும் கட்சிக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். ஊடகங்கள் இந்த விவகாரத்தை விடாமல் துரத்தின. ஒவ்வொரு நாளும் இந்த ஊழல் தொடர்பாக புதிய திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருந்தன. லோகநாதன் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோரின் கடந்த காலங்களில் நடந்த பல்வேறு சட்டவிரோத குற்றச்செயல்களும் அவர்கள் தங்களது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி செய்திருந்த அக்கிரமங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிச்சத்திற்கு வந்தன. சட்டத்துறையும் இந்த விவகாரத்தின் தீவிரத்தை உணர்ந்து உடனடியாக களத்தில் இறங்கியது. உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை பொது நல வழக்காக விசாரணைக்கு எடுத்தது. லோகநாதன் மற்றும் டாக்டர் விஸ்வநாதன் ஆகியோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல முன்னணி வழக்கறிஞர்கள் பொதுவெளியில் குரல் எழுப்பினர். காவல்துறையினர் உடனடியாக விசாரணையை தொடங்கினர். லோகநாதனின் அனைத்து சொத்துக்களும் முடக்கப்படலாம் என்றும் அவர் விரைவில் கைது செய்யப்படலாம் என்றும் நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் பரவின. மருத்துவத்துறையும் இந்த செய்தியால் பெரும் அதிர்ச்சியையும் அவமானத்தையும் அடைந்தது. டாக்டர் விஸ்வநாதனின் இரக்கமற்ற மற்றும் கொடூரமான செயல்கள் பல நேர்மையான மருத்துவர்களை வெட்கி தலைகுனிய வைத்தன. மருத்துவச் சங்கம் உடனடியாக அவரை பணியிடை நீக்கம் செய்தது. அவர் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. மருத்துவத்துறையில் இருக்கும் இதுபோன்ற கருப்பு ஆடுகளை களையெடுக்க வேண்டும் என்று பல நேர்மையான மருத்துவர்கள் வலியுறுத்தினர். ரவிச்சந்திரன் மற்றும் அவரது அர்ப்பணிப்புள்ள குழுவினர் இந்த பரபரப்பான சூழ்நிலையிலும் அமைதியாக தங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருந்தனர். அவர்கள் மேலும் வலுவான ஆதாரங்களை சேகரிப்பதிலும் இந்த வழக்கில் முக்கியமான சாட்சிகளாக இருக்கக்கூடியவர்களை பாதுகாப்பதிலும் முழு கவனம் செலுத்தினர். மீராவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அவர்களின் தலையாய கடமையாக இருந்தது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் புதிய சவால்களை எதிர்கொண்டனர். லோகநாதனின் செல்வாக்குமிக்க ஆட்கள் அவர்களை மிரட்டவும் அவர்களுக்கு பெரும் தொகையை லஞ்சமாக கொடுக்கவும் பல்வேறு வழிகளில் முயன்றனர். ஆனால் ரவிச்சந்திரனும் அவரது குழுவினரும் தங்களது இலட்சியத்திலிருந்து ஒருபோதும் பின்வாங்கவில்லை. அவர்கள் உறுதியாகவும் தைரியமாகவும் நீதிக்கான தங்களது நீண்ட பயணத்தை தொடர்ந்தனர். இந்த மாபெரும் வெளிப்பாடு லோகநாதன் மற்றும் டாக்டர் விஸ்வநாதன் ஆகியோரின் வாழ்க்கையை முற்றிலும் தலைகீழாக புரட்டி போட்டது. அவர்கள் பல ஆண்டுகளாக தங்களது நேர்மையற்ற வழிகளில் சம்பாதித்திருந்த பேரும் புகழும் நொடிப்பொழுதில் சாம்பலானது. அவர்கள் சமூகத்தில் தனிமைப்படுத்தப்பட்டனர். அவர்களின் நெருங்கிய நண்பர்களும் உறவினர்களும் கூட அவர்களை விட்டு விலகினர். அவர்கள் செய்த எண்ணற்ற குற்றங்களின் கசப்பான விளைவுகளை அவர்கள் இப்போது அனுபவிக்கத் தொடங்கினர். ஆனால் இது வெறும் 2 தனிநபர்களின் வீழ்ச்சி மட்டும் அல்ல. இந்தச் செய்தி ஒட்டுமொத்த சமூகத்திலும் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்படி தங்களது பதவியை தவறாக பயன்படுத்துகிறார்கள், பணம் எப்படி நீதியை விலைக்கு வாங்குகிறது,
சாதாரண அப்பாவி மக்களின் உயிர்கள் எப்படி மதிக்கப்படாமல் போகின்றன என்ற முக்கியமான கேள்விகள் பொதுவெளியில் தீவிரமாக விவாதிக்கப்பட்டன. இந்த விவகாரம் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. மக்கள் தங்களது அடிப்படை உரிமைகளுக்காகவும் சமூகத்தில் நீதிக்காகவும் உரத்த குரலில் பேசத் தொடங்கினர். அமுதாவின் மரணம் ஒரு சாதாரண மரணம் அல்ல, அது ஒரு நன்கு திட்டமிடப்பட்ட கொலை. அந்த கொலையின் பின்னணியில் இருந்த பல்வேறு சதி வலைகள் இப்போது வெளிச்சத்திற்கு வந்தன. அமுதாவின் குடும்பத்தினர் அடைந்த துயரத்திற்கும் வேதனைக்கும் எந்தவிதமான அளவுகோலும் இல்லை. ஆனால் இந்த பெரும் வெளிப்பாடு அவர்களுக்கு ஒருவிதமான ஆறுதலை அளித்தது. உண்மையை உலகம் அறிந்ததே அவர்களுக்கு கிடைத்த முதல் மற்றும் முக்கியமான வெற்றி. இனி நீதிக்கான நீண்ட போராட்டம் தொடரும் என்ற ஒரு புதிய நம்பிக்கை அவர்களின் இதயத்தில் துளிர்விட்டது. ரவிச்சந்திரன் தனது அலுவலகத்தின் பெரிய ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார். வானம் இன்னும் கருப்பாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த அடர்ந்த இருளுக்கு பின்னாலும் ஒரு ஒளிக்கீற்று மெதுவாக தெரிவது போல அவருக்கு தோன்றியது. உண்மை இப்போது முழுமையாக வெளிவந்துவிட்டது. நீதி விரைவில் நிலைநாட்டப்படும் என்ற ஆழமான நம்பிக்கை அவரது மனதை அமைதியால் நிறைத்தது. இந்த பெரும் புயலுக்கு பின் ஒரு அமைதி கண்டிப்பாக வரும். அந்த அமைதி உண்மையான நீதியின் அமைதியாக இருக்கும் என்று அவர் முழுமையாக நம்பினார். இருளின் ஆழத்திலிருந்து வெளிச்சத்தை நோக்கி அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் வீண்போகவில்லை. இந்த மாபெரும் வெளிப்பாடு ஒரு புதிய மற்றும் நியாயமான சமுதாயத்திற்கான ஒரு நம்பிக்கையான தொடக்கமாக இருக்கப் போகிறது என்பதை அவர் தனது உள்ளுணர்வால் ஆழமாக உணர்ந்தார். சத்தியத்தின் பிரகாசம் இப்போது மெல்ல மெல்ல பிரகாசிக்கத் தொடங்கியிருந்தது. இது ஒரு நெடும் பயணத்தின் முக்கியமான கட்டம். ரவிச்சந்திரனும் அவரது குழுவினரும் களைப்படையாமல் தொடர்ந்து போராடிக் கொண்டிருந்தனர். அவர்கள் ஒவ்வொரு தடையையும் தாண்டி நீதியை நிலைநாட்டுவார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் ஆழமாக வேரூன்றியிருந்தது. இந்த போராட்டத்தில் அவர்கள் ஒருபோதும் தனித்து விடப்பட மாட்டார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு மேலும் ஊக்கத்தை அளித்தது. சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருந்தனர். நேர்மையான வழக்கறிஞர்களும் சமூக ஆர்வலர்களும் அவர்களுக்கு உதவ முன்வந்தனர். இந்த கூட்டு முயற்சி ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும் என்று அனைவரும் நம்பினர். பகுதி 12. நீதியின் அலைகள், ஒரு முடிவில்லா பயணம். அந்த செய்தி வெளியாகி ஒரு முழு நிலவு காலம் கடந்துவிட்டது. சென்னை நகரம் அந்த பெரிய அதிர்ச்சியிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்து கொண்டிருந்தாலும் எங்கும் ஒருவிதமான அமைதியின்மை கலந்த விழிப்புணர்வு பரவியிருந்தது. ஒவ்வொரு நாளும் லோகநாதன் மற்றும் டாக்டர் விஸ்வநாதன் சம்பந்தப்பட்ட புதிய புதிய செய்திகள் வந்து கொண்டே இருந்தன. காவல்துறையினர் மிகவும் தீவிரமாக ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் துருவி துருவி விசாரித்து நிறைய முக்கியமான ஆவணங்களையும் இந்த குற்றங்கள் நடந்தபோது யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருந்தார்களோ அவர்கள் எல்லோரையும் கண்டுபிடித்தனர். லோகநாதனின் பெரிய பெரிய மருத்துவமனைகளிலும் அவனது மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களிலும் நடந்த எல்லா முறைகேடுகளும் ஒவ்வொன்றாக வெளிச்சத்திற்கு வந்தன. தவறான உயிரையே பறிக்கும் மருந்துகளை தயாரித்து அதை விற்றனர். இதன் மூலம் ஏழை எளிய மக்களின் உயிரோடு விளையாடியது தெரியவந்தது. சிகிச்சைக்கு வந்த நோயாளிகளிடம் அதிகமாக பணம் பறித்தனர். கொள்ளை லாபம் அடிப்பதற்காக இதை செய்தனர். இதுவும் வெளிப்பட்டது. ஏன், மனிதர்களின் உடலிலிருந்து உறுப்புகளை எடுத்து விற்றனர். இது சட்டத்திற்கு புறம்பானது. முக்கியமான உறுப்புகளை விற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படி பல திடுக்கிடும் உண்மைகள் போலீஸ் விசாரணையில் ஒவ்வொன்றாக தெரிந்தன. டாக்டர் விஸ்வநாதனின் உண்மையான முகம் தெரிந்தது. அது கருணையே இல்லாத கொடூரமான முகம். பணத்திற்காக அவர் எந்த எல்லைக்கும் செல்வார் என்பதும் தெரியவந்தது. இது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நல்ல மனிதர்களுக்கும் நன்றாக தெரியவந்தது. லோகநாதன் இன்னும் யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து கொண்டுதான் இருந்தான். காவல்துறையினர் அவனை பிடிப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் வலை விரித்து தேடிக்கொண்டிருந்தனர். அவனது எல்லா சொத்துக்களையும் அரசாங்கம் முடக்கி வைத்தது. அவனது வங்கிக் கணக்குகள் அனைத்தையும் பறிமுதல் செய்தது. ஒரு காலத்தில் பெரிய அதிகாரத்துடன் திமிராகச் சுற்றியவன் இப்போது ஒரு சாதாரண குற்றவாளியாக யாருக்கும் முகம் காட்ட முடியாமல் ஒளிந்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஆதரவாக இருந்த நிறைய முக்கியமான அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய அதிகாரிகளும் கூட அவனை விட்டு போய்விட்டனர். அரசியல் வட்டாரத்திலும் அவனுக்கு இருந்த செல்வாக்கு சுத்தமாக மண்ணோடு மண்ணாக போய்விட்டது. டாக்டர் விஸ்வநாதனை காவல்துறையினர் ஏற்கனவே பிடித்து சிறையில் அடைத்துவிட்டனர். நீதிமன்றமும் அவருக்கு ஜாமீன் கொடுக்கவே முடியாது என்று மிகவும் கண்டிப்பாக சொல்லிவிட்டது. சிறையில் அவன் தனியாக ஒரு சின்ன இருட்டான அறையில் அடைக்கப்பட்டான். அவன் செய்த எல்லா தவறுகளின் கஷ்டத்தையும் வலியையும் ஒவ்வொரு நொடியும் அனுபவித்துக் கொண்டிருந்தான். மருத்துவ உலகத்தில் அவனுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நல்ல பெயரும் சுத்தமாக அழிந்து போனது. கூட வேலை பார்த்த நல்ல மனசாட்சியுள்ள மருத்துவர்கள் கூட அவனை பார்க்க விரும்பவில்லை. அவனது பெயரை கேட்டாலே வெறுத்து ஒதுங்கினர்.
ரவிச்சந்திரனும் அவனது சிறிய குழுவும் தங்கள் முக்கியமான வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தனர். இந்த வழக்கில் நடக்கும் ஒவ்வொரு சிறிய அசைவையும் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தனர். சாட்சிகளுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பையும் கொடுப்பதிலும், புதிதாக இன்னும் ஏதாவது முக்கியமான ஆதாரம் கிடைக்கிறதா என்று இரவு பகலாக தேடுவதிலும் அவர்கள் முழு மூச்சுடன் வேலை செய்தனர். மீராவும் மிகவும் பாதுகாப்பான, யாருக்கும் தெரியாத இடத்திலிருந்து ரவிச்சந்திரனுக்கு இந்த வழக்கு சம்பந்தமாக தேவையான எல்லா முக்கியமான தகவல்களையும் அவ்வப்போது தொலைபேசி மூலமும் வேறு வழிகளிலும் சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஆனால் இந்த நீதிக்கான பெரிய போராட்டம் அவ்வளவு சுலபமாக முடியும் மாதிரி இல்லை. லோகநாதனுக்கு இன்னும் நிறைய செல்வாக்கு இருந்தது. அவனது பணபலத்தையும் பெரிய அதிகாரத்தையும் வைத்து இந்த காவல்துறை விசாரணையை தடம்புரட்ட நிறைய தவறான முயற்சிகள் செய்து கொண்டே இருந்தான். காவல்துறையிலிருந்த சில லஞ்சம் வாங்கிய கெட்ட அதிகாரிகளும் அவனுக்கு மறைமுகமாக உதவி செய்து கொண்டிருந்தனர். இந்த வழக்கில் முக்கியமான சாட்சிகளாக இருப்பவர்களை மிரட்டுவது, அவர்கள் பயந்து போய் உண்மையை சொல்லாமல் இருப்பதற்காக தவறான வேலைகள் செய்வது, இந்த வழக்கு சம்பந்தமாக இருக்கும் முக்கியமான ஆதாரங்களை எப்படியாவது அழிப்பது என பல தவறான வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். ரவிச்சந்திரனுக்கும் அவனது சிறிய குழுவுக்கும் நிறைய தடங்கல்களும் பயமுறுத்தல்களும் வந்து கொண்டே இருந்தன. அவர்கள் உயிருக்கே கூட ஆபத்து வரும் மாதிரியான மிகவும் பயங்கரமான சூழ்நிலை கூட வந்தது. ஒரு நாள் மிகவும் இருட்டான ராத்திரி, ரவிச்சந்திரன் தனது சிறிய அலுவலகத்தில் தனியாக உட்கார்ந்து மிகவும் முக்கியமான வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென யாரோ அவரது அலுவலக கதவை தட்டினர். அவர் கதவை திறந்ததும் முகமூடி அணிந்த 2 மிகவும் பயங்கரமான ஆட்கள் வேகமாக உள்ளே வந்தனர். அவர்கள் இருவர் கையிலும் பயங்கரமான துப்பாக்கிகள் இருந்தன. ரவிச்சந்திரன் என்ன நடக்கிறது என்று யோசிப்பதற்குள் அவர்கள் அவரை பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தனர். அந்த சின்ன அறையில் ஒரு பயங்கரமான சண்டை நடந்தது. ரவிச்சந்திரன் தன்னால் முடிந்தவரை மிகவும் தைரியமாக அவர்களை எதிர்த்து போராடினார். ஆனால் அந்த இருவரின் பலம் மிகவும் அதிகமாக இருந்தது. அவர்கள் ரவிச்சந்திரனை நன்றாக அடித்துவிட்டு அங்கிருந்து மிகவும் வேகமாக தப்பித்து போய்விட்டனர். ரவிச்சந்திரனுக்கு உடல் முழுக்க நிறைய அடிபட்டிருந்தது. அவரை உடனே பக்கத்திலிருந்த ஒரு பெரிய மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த பயங்கரமான செய்தி காட்டுத்தீ மாதிரி சென்னை முழுக்க வேகமாக பரவியது. பத்திரிகையாளர்கள், சமூகத்திற்காக தன்னலமில்லாமல் போராடும் நிறைய நல்லவர்கள் என பலர் மருத்துவமனைக்கு வந்து அவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று மிகவும் கவலையாக விசாரித்தனர். இந்த பயங்கரமான தாக்குதல் நீதிக்காக தங்களது உயிரையும் பணயம் வைத்து போராடும் எல்லா நல்லவர்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. லோகநாதன் எவ்வளவு கொடூரமான மனசாட்சி இல்லாதவன், அவனது தப்புகளை எப்படியாவது மறைப்பதற்காக அவன் எந்த எல்லைக்கும் செல்வான் என்று இந்த பயங்கரமான சம்பவம் மறுபடியும் நிரூபித்தது. மீரா இந்த பயங்கரமான செய்தியை கேட்டு மிகவும் கவலைப்பட்டாள். ரவிச்சந்திரன் தனக்காகவும் தனது உயிர்த்தோழி அமுதாவுக்காகவும் எவ்வளவு பெரிய ஆபத்தை சந்திக்கிறார் என்று நினைத்து அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. அவள் உடனே ரவிச்சந்திரனை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்தாள். அவரது கைகளை பிடித்துக்கொண்டு, ரவி, நீங்க சீக்கிரம் பூரணமாக குணமாகி வரணும். நாம 2 பேரும் சேர்ந்து இந்த பயங்கரமான அநீதிக்கு எதிராக கடைசி வரைக்கும் போராடுவோம் என்று அழுதபடி மிகவும் உருக்கமாகச் சொன்னாள். ரவிச்சந்திரன் மீராவின் கைகளை பிடித்துக்கொண்டு மிகவும் மெதுவான கஷ்டமான குரலில், மீரா, நீ கொஞ்சம் கூட பயப்படாதே. நான் கண்டிப்பா சீக்கிரம் பூரணமாக குணமாகி வந்துடுவேன். நாம 2 பேரும் சேர்ந்து இந்த பயங்கரமான போர்ல கண்டிப்பா ஜெயிப்போம். உண்மை எப்பவுமே தோற்காது என்று மிகவும் உறுதியாகச் சொன்னார். ரவிச்சந்திரன் மருத்துவமனையில் படுத்த படுக்கையாக இருந்தபோதும் அவரது சிறிய குழுவினர் தங்கள் முக்கியமான வேலையை ஒரு நிமிடம் கூட நிறுத்தவே இல்லை. அவர்கள் இன்னும் மிகவும் தீவிரமாக இந்த வழக்கு சம்பந்தமாக இருக்கும் எல்லா ஆதாரங்களையும் தேடி காவல்துறையினருக்கு உதவி செய்து கொண்டிருந்தனர். ரவிச்சந்திரன் மீது நடந்த இந்த பயங்கரமான தாக்குதல் அவர்களை இன்னும் மிகவும் உறுதியாக்கியது. அவர்கள் லோகநாதனையும் அவனோடு கூட சேர்ந்து இந்த குற்றங்களைச் செய்த எல்லோரையும் சட்டத்தின் முன் நிறுத்தும் வரை தாங்கள் ஓயவே மாட்டோம் என்று அவர்கள் மனதிற்குள் ஒரு பெரிய சபதம் எடுத்தனர். நீதிக்கான இந்த பயணம் மிகவும் நீளமாகவும் நிறைய பயங்கரமான ஆபத்துகள் நிறைந்ததாகவும் இருந்தது. ஆனால் ரவிச்சந்திரனும் மீராவும் அவர்களது சிறிய குழுவும் தங்கள் மனதிலிருந்த நம்பிக்கையை மட்டும் கடைசி வரை விடவே இல்லை. இருண்ட பயமுறுத்தும் நிழல்கள் அவர்களைச் சுற்றி பயமுறுத்தினாலும் அவர்கள் நீதியின் வெளிச்சத்தை நோக்கி மிகவும் தைரியமாக தொடர்ந்து நடந்தனர். உண்மை கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிக்கும் என்ற நம்பிக்கை அவர்கள் மனதில் எப்போதுமே அணையவே இல்லை. இந்த மிகவும் கஷ்டமான சமயத்தில் நிறைய நல்ல மனசாட்சியுள்ள மனிதர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வந்தனர். நேர்மையான வழக்கறிஞர்கள், சமூகத்திற்காக தன்னலமில்லாமல் போராடும் நிறைய நல்லவர்கள் என பலர் அவர்களுக்கு தங்களது முழு ஆதரவையும் கொடுத்தனர்.
இந்த எல்லாரும் சேர்ந்து போராடும் முக்கியமான முயற்சி கண்டிப்பாக ஒரு நல்ல பெரிய மாற்றத்தை கொண்டுவரும் என்று எல்லோரும் மனதார நம்பினர். லோகநாதனின் தவறான பயங்கரமான வேலைகள் அனைத்தையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தாயிற்று. இனி அவனுக்கு சரியான கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும். அதற்காக எல்லோரும் சேர்ந்து இன்னும் மிகவும் தீவிரமாக போராட வேண்டிய முக்கியமான நேரம் இது. ரவிச்சந்திரன் சீக்கிரம் பூரணமாக குணமாகி வந்து மறுபடியும் அவர்களோடு சேர்ந்து இந்த போரில் கடைசி வரைக்கும் கலந்து கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் மனதார கடவுளை வேண்டிக் கொண்டனர். அமுதாவின் நல்ல ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமென்றால் அவளுக்கு கண்டிப்பாக சரியான நியாயம் கிடைக்க வேண்டும். அதுவரைக்கும் இந்த முக்கியமான போராட்டம் ஓயவே ஓயாது. ரவிச்சந்திரன் மருத்துவமனையில் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் தேறி வந்தார். மீரா ஒவ்வொரு நாளும் அவரை போய் பார்த்து கொண்டு இருந்தாள். அவரோடு கூடவே இருந்து அவருக்கு தைரியம் சொல்லிக் கொண்டே இருந்தாள். ரவிச்சந்திரனின் சிறிய குழுவில் இருக்கும் எல்லோரும் அவரை பார்க்க வந்தனர். எல்லோரும் அவரை பார்த்ததும் மிகவும் சந்தோஷப்பட்டனர். ரவிச்சந்திரன் அவர்கள் எல்லோரையும் பார்த்துவிட்டு, நன்றி நண்பர்களே, நீங்க எல்லோரும் எனக்கு கொடுத்த நம்பிக்கையினாலும் தைரியத்தினாலும் தான் நான் சீக்கிரம் பூரணமாக குணமாகி வந்தேன். நாம எல்லோரும் சேர்ந்து இந்த போரில் கண்டிப்பா ஜெயிப்போம் என்று மிகவும் நம்பிக்கையாகச் சொன்னார். மறுபடியும் ரவிச்சந்திரன் தனது முக்கியமான வேலையை ஆரம்பித்தார். அவரும் அவரது சிறிய குழுவும் சேர்ந்து லோகநாதனுக்கு எதிராக இன்னும் நிறைய உறுதியான மறுக்க முடியாத ஆதாரங்களை தேட ஆரம்பித்தனர். காவல்துறையினரும் தங்களது முக்கியமான விசாரணையை மிகவும் தீவிரமாக செய்து கொண்டிருந்தனர். லோகநாதனை எப்படியாவது பிடிப்பதற்காக அவர்கள் மிகவும் திறமையான தனிக்குழு அமைத்து தமிழ்நாடு முழுக்க தேடிக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் காவல்துறையினருக்கு மிகவும் முக்கியமான ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. லோகநாதன் தனது பழைய, யாருக்கும் தெரியாத பண்ணை வீட்டில் ஒளிந்திருப்பதாக அவர்களுக்கு தெரிந்தது. உடனே காவல்துறையினர் அந்த பண்ணை வீட்டை ராத்திரி முழுக்க யாருக்கும் தெரியாமல் சுற்றி வளைத்து லோகநாதனை பிடித்துவிட்டனர். லோகநாதன் காவல்துறையினரை பார்த்ததும் தப்பிப்பதற்கு மிகவும் முயற்சி செய்தான். ஆனால் காவல்துறையினர் அவனை விடாமல் துரத்தி பிடித்து கைது செய்துவிட்டனர். லோகநாதனை பிடித்தது நீதிக்கான முதல் முக்கியமான பெரிய வெற்றி. இந்த சந்தோஷமான செய்தி காட்டுத்தீ மாதிரி தமிழ்நாடு முழுக்க மிகவும் வேகமாக பரவியது. எல்லோரும் மிகவும் சந்தோஷப்பட்டனர். அமுதாவுக்கு இனிமேலாவது சரியான நீதி கிடைக்குமென்று எல்லோரும் மனதார நம்பினர். லோகநாதனை நீதிமன்றத்தில் நிறுத்தினர். அவன் செய்த எல்லா பயங்கரமான தவறுகளுக்கும் அவனுக்கு மிகவும் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டுமென்று மிகவும் திறமையான வழக்கறிஞர்கள் மிகவும் தீவிரமாக வாதாடினர். நீதிமன்றமும் எல்லா ஆதாரங்களையும் மிகவும் கவனமாக விசாரித்து பார்த்து லோகநாதனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தது. டாக்டர் விஸ்வநாதனுக்கும் அவன் செய்த எல்லா பயங்கரமான தவறுகளுக்கும் சரியான கடுமையான தண்டனை கிடைத்தது. அமுதாவுக்கு கடைசியாக சரியான நீதி கிடைத்தது. ரவிச்சந்திரனும் மீராவும் அவர்களது சிறிய குழுவும் அவர்கள் செய்த எல்லா கஷ்டமான போராட்டத்திலும் ஜெயித்தனர். இந்த மிகவும் முக்கியமான சம்பவம் நமது சமூகத்தில் ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியது. பணபலமும் அதிகாரமும் இருந்தால் யாரையும் ஏமாற்றலாம் என்று திமிராக இருந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல பாடமாக அமைந்தது. உண்மை எப்போதுமே ஜெயிக்கும் என்று இந்த முக்கியமான சம்பவம் மறுபடியும் நிரூபித்தது. ரவிச்சந்திரனும் மீராவும் நீதிக்காக போராடும் எல்லா நல்லவர்களுக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருந்தனர். அவர்களது பயங்கரமான தைரியமும் தளராத உறுதியும் நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுத்தது. இருண்ட ஆழத்திலிருந்து வெளிச்சத்தை நோக்கி அவர்கள் செய்த நெடும் பயணம் ஒரு நல்ல சந்தோஷமான முடிவுக்கு வந்தது. ஆனால் நீதிக்கான போராட்டம் எப்போதுமே முடியவே முடியாது. அது எப்போதுமே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இந்த கதை நமக்கு என்ன முக்கியமான நல்ல விஷயத்தை சொல்கிறது என்றால், நாம் எப்போதுமே உண்மைக்காகவும் நீதிக்காகவும் பயப்படாமல் கடைசி வரைக்கும் போராட வேண்டும். யார் தப்பு செய்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக சரியான தண்டனை கிடைத்தே தீரும். நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து போராடினால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். உண்மைதான் எப்போதுமே ஜெயிக்கும். இதுதான் இந்த கதையின் மிகவும் முக்கியமான கருத்து. இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல கதைகள் இருக்கின்றன. நீதிக்காக போராடும் நல்லவர்கள் எப்போதுமே ஜெயிப்பார்கள். நாமும் அவர்களுக்கு எப்போதுமே நமது முழு ஆதரவையும் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நமது சமூகத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். தப்பு செய்பவர்களுக்கு பயம் வரும். நல்லவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். இதுதான் நம் எல்லாரது ஆசையும். அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். நாம் எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்தால் கண்டிப்பாக நடக்கும். இந்த கதை உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய நல்ல கதைகள் உங்களுக்கு வேண்டுமென்றால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களுக்காக போராடுங்கள். அதுதான் இந்த உலகத்தை ஒரு நல்ல அழகான இடமாக மாற்றும். இந்த போரில் ஜெயித்ததற்காக ரவிச்சந்திரனுக்கும் மீராவுக்கும் அவர்களது சிறிய குழுவுக்கும் நம் எல்லாரது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
அவர்கள் செய்தது மிகவும் பெரிய நல்ல விஷயம். அவர்களைப் போல் எல்லோரும் இருந்தால் இந்த உலகம் மிகவும் நன்றாக இருக்கும். பகுதி 13. நீதியின் ஒளிவட்டம் ஒரு முடிவில்லா பயணத்தின் புதிய அத்தியாயங்கள். நீதி நிலைநாட்டப்பட்டு ஒரு நீண்ட காலமே ஓடிவிட்டது. சென்னை நகரம் அந்த பெரிய அதிர்ச்சியின் கசப்பான நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக உதறிவிட்டு ஒரு புதிய அமைதியையும் எல்லோர் மனதிலும் ஒரு விதமான நம்பிக்கையையும் ஆழமாக விதைத்து முன்னேறிக் கொண்டிருந்தது. லோகநாதனும் டாக்டர் விஸ்வநாதனும் இப்போது சிறைச்சாலைகளின் உயரமான கம்பி போட்ட சுவர்களுக்கு பின்னால் இருந்தனர். அவர்கள் செய்திருந்த எண்ணற்ற கொடிய தவறுகளின் கசப்பான விளைவுகளை ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பணத்தையும் அதிகாரத்தையும் மட்டுமே கண்மூடித்தனமாக நம்பி அப்பாவி மக்களின் உயிரோடு விளையாடினார்கள். மதிக்கப்பட வேண்டிய சட்டத்தையே மதிக்காமல் தன்னிச்சையாக நடந்து கொண்டார்கள். இதற்கெல்லாம் சட்டம் அவர்களுக்கு கடுமையான தண்டனை காட்டியது. இந்த தண்டனை ஒரு முக்கியமான பாடத்தை பதித்தது. இனிமேல் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்தாலும் சரி, தப்பு செய்ய நினைத்தால் கூட பயப்பட வேண்டும். இந்த பாடம் சமூகத்தின் ஒவ்வொரு அணுவிலும் ஆழமாக பதிந்திருந்தது. ரவிச்சந்திரனும் மீராவும் இந்த நீண்ட நெடிய எத்தனையோ தடைகளையும் பயமுறுத்தல்களையும் தாண்டிய போராட்டத்தின் முடிவில் கிடைத்த மகத்தான வெற்றியால் ஒரு பெரிய மனநிறைவையும் அமைதியான ஆழமான சந்தோஷத்தையும் அடைந்தார்கள். சாதாரணமான எளிய மனிதர்கள் ஒன்று சேர்ந்து மனதார நினைத்தால் எவ்வளவு பெரிய செல்வாக்கு மிக்க கொடிய தப்பு செய்தவர்களுக்கும் சட்டத்தின் மூலம் சரியான தண்டனை வாங்கிக் கொடுக்க முடியும் என்று அவர்கள் இருவரும் இந்த உலகிற்கே மிகவும் துணிச்சலாக நிரூபித்து காட்டினார்கள். ரவிச்சந்திரனின் உண்மையை மட்டுமே உரக்கச் சொல்லும் செய்தி நிறுவனத்திற்கு பல உயரிய தேசிய விருதுகளும் மக்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நாளுக்கு நாள் குவிந்தன. மீராவின் எதற்கும் அஞ்சாத துணிச்சலையும் நீதிக்காக அவர் காட்டிய தளராத உறுதியையும் ஒட்டுமொத்த சமூகமும் வியந்து போற்றியது. அவர்கள் இருவரும் தங்களது வாழ்க்கையை நீதிக்காக அர்ப்பணிக்கும் ஒவ்வொரு நல்ல உள்ளத்திற்கும் ஒரு ஒளிமயமான, ஒருபோதும் அணையாத நம்பிக்கை தரும் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தார்கள். அமுதாவுக்கு கிடைத்த இந்த தாமதமானாலும் உறுதியான நீதி அவளுடைய அன்பான பாசமான குடும்பத்தினருக்கு ஒரு சொல்ல முடியாத நிம்மதியையும் ஆறாத துயரத்தில் ஒரு சிறிய மெல்லிய ஆறுதலையும் அளித்தது. அவர்கள் இழந்த பொன்னான உயிரை யாராலும் திரும்ப கொண்டு வர முடியாது என்றாலும் அவளுடைய இன்னுயிரை பறித்த கொடியவர்கள் சட்டத்தின் கடுமையான நீளமான கைகளில் சிக்கித் தண்டனை அனுபவிக்கிறார்கள் என்ற எண்ணம் அவர்களின் துயரமான மனங்களுக்கு ஒரு சிறிய ஆறுதலை தந்தது. அவர்கள் ரவிச்சந்திரனுக்கும் மீராவுக்கும் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை கண்ணீருடன் தெரிவித்தனர். அந்த நன்றியில் சொல்ல முடியாத அன்பும் ஆழமான மரியாதையும் கலந்து ஒவ்வொரு சொல்லிலும் வெளிப்பட்டது. இந்த கடினமான எத்தனையோ சவால்களை கடந்து வந்த வழக்கு ரவிச்சந்திரனுக்கும் மீராவுக்கும் இடையே ஒரு ஆழமான, அழகான, என்றும் பெரியாத புனிதமான நட்புறவை உருவாக்கியிருந்தது. அவர்கள் இருவரும் அடிக்கடி சந்தித்து பல விஷயங்களை பேசிக் கொண்டார்கள். சமூகத்தில் இன்னும் நடந்து கொண்டிருக்கும் எத்தனையோ அநீதிகளை எதிர்த்து எப்படி தொடர்ந்து அமைதியாகவும் அதே நேரத்தில் மிகவும் உறுதியாகவும் போராடலாம் என்று அவர்கள் தீவிரமாக யோசித்தார்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து அமுதா நீதிக்கான அறக்கட்டளை என்ற ஒரு புதிய மிகவும் முக்கியமான அமைப்பை தொடங்கினார்கள். இந்த அறக்கட்டளை வசதியில்லாத ஏழை எளிய மக்களுக்கு சட்ட உதவி வழங்குவதையும் அநீதிக்கு எதிராக துணிச்சலாக தங்களது வலிமையான குரலை உயர்த்துபவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் மனரீதியான ஆதரவையும் அளிப்பதையும் தங்களது மிக முக்கியமான நோக்கமாக கொண்டிருந்தது. இந்த அறக்கட்டளை தொடங்கிய சில காலத்திலேயே நிறைய பயந்திருந்த மக்கள் பயப்படாமல் தங்களது நீண்ட கால குறைகளை தைரியமாக வெளியில் சொல்லவும் சட்டத்தின் மூலம் நீதி பெறவும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இந்த அறக்கட்டளை ஒரு வெளிச்சம் போல நிறைய பேருக்கு உதவியது. ரவிச்சந்திரன் மீண்டும் தனது நேர்மையான தர்மமான பத்திரிகை பணியில் தனது முழு மனதையும் நேரத்தையும் செலுத்தி தீவிரமாக ஈடுபட்டார். அவருடைய செய்திகள் எப்போதும் உண்மையை மட்டுமே உரக்கச் சொல்வதாகவும் எந்தவிதமான பயமுறுத்தல்களுக்கும் பயப்படாமல் நீதிக்காக தனது வலிமையான நேர்மையான குரலை உயர்த்துவதாகவும் இருந்தன. மீராவும் தனது வழக்கறிஞர் தொழிலை மிகவும் சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து கொண்டிருந்தாள். அவள் வசதியில்லாத ஏழை எளிய மக்களுக்காக எந்தவிதமான பணத்தையும் எதிர்பார்க்காமல் இலவசமாக வழக்குகளை எடுத்து வாதாடி அவர்களுக்கு நீதி கிடைக்க தன்னால் முடிந்த எல்லா உதவிகளையும் மனதார செய்தாள். அவளுடைய நேர்மையும் சட்ட அறிவும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவள் காட்டிய உண்மையான அக்கறையும் நிறைய பேருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளித்தது. ஒரு நாள் ரவிச்சந்திரனும் மீராவும் தங்களது முதல் முக்கியமான சந்திப்பு நடந்த அந்த அமைதியான, ஞானம் நிறைந்த பழைய நூலகத்தில் மீண்டும் சந்தித்தார்கள். அந்த புனிதமான அமைதி தவழும் இடத்தில் அவர்கள் இருவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் முதலில் சந்தித்த அந்த நாளிலிருந்து நடந்த ஒவ்வொரு சவாலான, பயமுறுத்திய, இதயத்தை உலுக்கிய விஷயத்தையும் அவர்கள் இருவரும் ஒருமுறை அமைதியாக நிதானமாக நினைத்து பார்த்தார்கள்.
அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு பெரிய ஆபத்தான தப்பை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து இறுதியில் நீதியை நிலைநாட்டினது அவர்களுக்கு ஒரு பெரிய மனநிறைவையும் அமைதியான ஆழமான சந்தோஷத்தையும் அளித்தது. அந்த பழைய நூலகத்தின் அமைதியான சூழ்நிலை அவர்கள் மனதிலும் ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியது. ரவிச்சந்திரன் மீராவை பார்த்து மென்மையாக, ஆனால் மிகவும் உறுதியான குரலில் சொன்னார், மீரா, நாம செஞ்சது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். அமுதாவுக்கு மட்டும் இல்லாம இந்த பரந்த சமூகத்துல இன்னும் நிறைய பேர் நம்பிக்கை இழந்து தங்களோட அடிப்படை உரிமைகளுக்காக போராட பயந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நம்மளோட இந்த மகத்தான வெற்றி ஒரு சின்ன ஆனால் ரொம்பவும் முக்கியமான வெளிச்சத்தை காட்டியிருக்கும்னு நான் முழுசா நம்புறேன். மீரா ஒரு மெல்லிய ஆனால் ஆழமான அர்த்தமுள்ள புன்னகையுடன் பதிலளித்தாள், ஆமா ரவி, உண்மைக்கும் நீதிக்கும் எப்பவுமே ஒரு பெரிய அழிக்க முடியாத தெய்வீக சக்தி இருக்கு. நாம அத நம்பி மனசாட்சியோட தைரியத்தோட கடைசி வரைக்கும் போராடினா கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்போம். அவர்கள் இருவரும் சிறிது நேரம் அந்த அமைதி தவழும் புனிதமான சூழ்நிலையில் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். அந்த மௌனத்தில் அவர்கள் இருவரின் மனதிலும் ஒரு ஆழமான நிறைவும் அமைதியான சொல்ல முடியாத சந்தோஷமும் நிறைந்திருந்தது. அவர்கள் செய்த இந்த முக்கியமான மகத்தான வெற்றி ஒரு நல்ல நம்பிக்கையான தொடக்கம்தான். இன்னும் எத்தனையோ அநீதிகள் இந்த பரந்த சமூகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதுக்கெல்லாம் எதிராகவும் நாம் தொடர்ந்து நமது வலிமையான நேர்மையான குரலை உயர்த்த வேண்டுமென்று அவர்கள் இருவரும் ஒருமனதாக மிகவும் உறுதியாக முடிவு செய்தார்கள். நீதிக்கான இந்த நீண்ட முடிவில்லாத பயணம் ஒருபோதும் முடிவடையாது என்று அவர்கள் இருவரும் ஆழமாக நம்பினார்கள். அவர்கள் இருவரும் இந்த சமூகத்தில் நீதியின் ஒளியை என்றும் அணையாமல் காக்க தங்களது வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்க தயாராக இருந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரு அமைதியான புன்னகையை பரிமாறிக்கொண்டார்கள். அந்த புன்னகையில் ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட ஆழமான உணர்வும் வெளிப்பட்டது. வானத்தில் அதிகாலையின் பொன்னிற கதிர்கள் மெல்ல மெல்ல உதிக்கத் தொடங்கின. அந்த நம்பிக்கை தரும் அழகான வெளிச்சம் அவர்கள் அமர்ந்திருந்த அந்த பழைய ஞானம் நிறைந்த நூலகத்தையும் மென்மையாக தொட்டுச் சென்றது. ரவிச்சந்திரனும் மீராவும் அந்த புதிய நம்பிக்கையூட்டும் மனதை அமைதிப்படுத்தும் வெளிச்சத்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் மனதின் ஆழத்தில் ஒரு புதிய வலிமையான நம்பிக்கை துளிர்விட்டது. இருள் எவ்வளவு அடர்ந்ததாக இருந்தாலும் இறுதியில் வெளிச்சம் வந்தே தீரும். அநீதி எவ்வளவு பெரியதாக பயங்கரமாக இருந்தாலும் ஒரு நாள் நீதி நிலைநாட்டப்படும். இதுதான் வாழ்க்கையின் மாறாத அழிக்க முடியாத நியதி என்று அவர்கள் இருவரும் உறுதியாக நம்பினார்கள். நீதிக்கான ஒளிக்கதிர்கள் எப்போதும் இந்த உலகத்தில் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். நாம் தான் அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் தைரியமாக காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் அவர்கள் இருவரின் புதிய லட்சியமாகவும் வாழ்க்கையின் மிக முக்கியமான அர்த்தமுள்ள நோக்கமாகவும் மாறியது. அவர்கள் இருவரும் இணைந்து நீதிக்கான ஒரு புதிய அழகான அமைதியான விடியலை நோக்கி நம்பிக்கையுடனும் தளராத உறுதியுடனும் நடந்தார்கள். அவர்களின் பயணம் இப்போதுதான் ஒரு புதிய முக்கியமான அத்தியாயத்தை தொடங்கியிருந்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து இன்னும் நிறைய அநீதிகளை எதிர்த்து போராடவும் நிறைய பேருக்கு உதவவும் தயாராக இருந்தார்கள். இந்த கதை உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இதன் மூலம் நீங்களும் சில முக்கியமான நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் உண்மைக்கும் நீதிக்கும் துணை நில்லுங்கள். அதுதான் இந்த உலகத்தை ஒரு அழகான, நியாயமான, எல்லோரும் சந்தோஷமாக அமைதியாக வாழக்கூடிய இடமாக மாற்றும்.